பல ஆண்டுகள் நோய் இல்லாமல் உடலில் நோய் எதிர்ப்பு சக்தியுடன் வாழ வேண்டும் என்றால் மூலிகைகளின் பயன்பாடுகளை முறையாக அறிந்து கொண்டு அவற்றை பயன்படுத்த வேண்டும் என்கிறார் டாக்டர் கௌதமன் அவர்கள். நிகழ்ச்சியில் அடுத்த பகுதியாக வரவிருப்பது பல்லாண்டு வாழ்ந்திட. அன்பான கலைஞர் தொலைக்காட்சி நேயர்களுக்கு என்னுடைய இனிமையான காலை வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய தாவரம் பார்த்திங்கன்னா பெரும்பாலும் சிறு வயது குழந்தைகள்லேயே நம்ம அதிகமாக விளையாடக்கூடிய ஒரு வகையான இயற்கை பொருளாக அது இருந்ததை நம்ம பார்க்க முடியும். எல்லாருக்கும் அந்த யானை குன்றிமணி அல்லது குன்றிமணின்னு சொல்லக்கூடிய ஒன்றை நீங்கள் பார்த்துருப்போம். பிள்ளையார் சதுர்த்திக்கெலாம் பார்த்திங்கன்னா அந்த பிள்ளையாருக்கு கண்களாக வைக்கக்கூடிய ரொம்ப முக்கியமான ஒரு தாவரமாக அந்த குன்றிமணி இருக்கிறத பார்க்க முடியும். ஊரில் குளக்கரைகளில் ஏரி குறைகள்லாம் ரொம்ப அழகாக வளர்ந்துருக்கக்கூடிய ஒரு குன்றிமணிகளை பார்ப்போம். பொதுவாக நம்ம ஊரை பொறுத்தவரையிலும் சிகப்பு கருப்பு இருக்கக்கூடிய குன்றிமணிகள் அப்படிங்கிறது ரொம்ப பிரசித்தம். வெள்ளை குன்றிமணி இருக்குது, பச்சை குன்றிமணி இருக்குது, பழுப்பு நிறமான குன்றிமணி அப்படிங்கிறது இந்தியாவில் வெவ்வேறு பகுதிகளில் கிடைக்கக்கூடிய குன்றிமணிகளாக இருக்கிறத நம்ம பார்க்குறோம். குன்றுமணியை பொறுத்தவரையிலும் அதிகமான விஷத்தன்மை இருக்கக்கூடிய ஒரு தாவரம் அப்படிங்கிறது ஒரு நிதர்சனமான உண்மை. ஆனால் முறைப்படி சுத்தப்படுத்தப்பட்ட குன்றிமணியை பொறுத்தவரையிலும் உடலில் இருக்கக்கூடிய வலிகளை நீக்கக்கூடிய மிகச்சிறந்த ஒரு மருந்து அப்படிங்கிறது மிகையாகாது. பொதுவாக பார்த்திங்கன்னா இன்றைக்கு இந்த சயாட்டிக்கான்னு சொல்லக்கூடிய ஒரு பிரச்சனை, அதாவது நம்மளுடைய இடுப்பிலிருந்து வரக்கூடிய L4 L5 லம்பார் ரீஜியன்லேருந்து வரக்கூடிய ஒரு நரம்பு, அந்த நரம்புகளிலிருந்து வரக்கூடிய ஒரு கடுமையான அழுத்தம், அந்த அழுத்தம் ஏற்படும் போது பார்த்திங்கன்னா கால்களில் இடுப்பிலிருந்து கால் வரை சுண்டி சுண்டி ஏற்படக்கூடிய ஒரு கடுமையான ஒரு அழுத்தம் ஏற்படுவதை, வலி ஏற்படுவதை நம்ம பார்க்க முடியும். ராத்திரி படுத்திருப்போம், இந்த பக்கம் அந்த பக்கம் திரும்பினா கூட கால் தொடப்பகுதியிலேருந்து ஷாக் அடிக்கிற மாதிரி அந்த வலி வர்றதை நம்ம பார்த்துருப்போம். இதற்கு சயாட்டிக்கா அப்படிங்கிறது பேர். சயாட்டிக் நரம்புன்னு சொல்லக்கூடிய ஒரு நரம்பில் ஏற்படக்கூடிய மிக கடுமையான ஒரு அழுத்தம் அப்படின்னு சொல்லுவோம். இந்த சயாட்டிக்கான்னு சொல்லக்கூடிய பிரச்சனை ஏற்படும் போது சுத்தி செய்யப்பட்ட இந்த குன்றுமணியை ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எடுத்து சிறிதளவு வெந்நீர் நல்லா கலந்து இடுப்பிலிருந்து கால் வரையிலும் வலி இருக்க இடத்துலலாம் வெளிப்புறமாக தடவி வச்சாலே ஒரு 15லிருந்து 1 மணி நேரம் வைத்தாலே வலிகளுடைய தாக்கம் குறைவதை பார்ப்போம். இன்றைக்கு நிறைய பேர் பார்த்திங்கன்னா இந்த சயாட்டிக்கா வலி ஏற்படும் போது அதிக பக்க விளைவு இருக்கக்கூடிய மாத்திரைகளை சாப்பிட்டு தினசரி அவங்களோட ரொட்டீன் பண்ணிகிட்ருக்காங்க. ஆனால் அந்த மாதிரி இல்லாமல் வெளிப்புறமாக தடவுறதுலேயே இந்த வலிகளை குறைக்கக்கூடிய ரொம்ப அழகான ஒரு மருந்து இந்த குன்றுமணி. எந்த வகையான குன்றுமணியாக இருந்தாலும் சரி, வெள்ளை, சிகப்பு, பச்சை, மஞ்சள் எதாக இருந்தாலும் சுத்தி செய்த பிறகு உபயோகப்படுத்தும் போது வலிகளை குறைக்கக்கூடிய ரொம்ப அழகான ஒரு மருந்து. இரண்டாவது பார்த்திங்கன்னா இன்றைக்கு பொடுகு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளால் அவதிப்படாதவர்களே இல்லை அப்படிங்கிற மாதிரி இன்றைக்கு எல்லா நாளிதழ்கள்லையும் எல்லா டிவிலையும் பார்த்திங்கன்னா பொடுகு சம்பந்தப்பட்ட எண்ணெயும் ஷாம்புக்களுக்கும் இருக்கக்கூடிய விளம்பரங்களை பார்த்தாலே நமக்கு தெரியும். அப்போ இயற்கையான முறையில் பொடுகை எப்படி குணப்படுத்த முடியும் அப்படின்னு பார்த்திங்கன்னா சுத்தி செய்து எடுக்கப்பட்ட இந்த குன்றுமணியை சிறிதளவு நல்ல எண்ணெயில் போட்டு ஒரு 40 நாட்களுக்கு சூரியனில் வச்சிடணும். அது நல்ல பவுடர் மாதிரி வெள்ளை கலரில் இருக்கும். ஒரு 100 கிராம் பவுடர் நீங்கள் எடுக்கிறீங்கன்னா ஒரு 1/2 லிட்டர் அளவுக்கு நல்லெண்ணெயோ தேங்காய் எண்ணெயோ ஒன்று போட்டு ஒரு துணி கட்டி நல்லா ஒரு கண்ணாடி பாட்டிலில் போட்டு வெயிலில் வச்சுருங்க. தினசரி அதை நல்லா கலந்து திருப்பி வைங்க. ஒரு 40 நாட்கள் ஆன பிறகு அதை நல்லா வடிகட்டி அதிலேருந்து எடுக்கக்கூடிய அந்த எண்ணெயை மட்டும் தினசரி தேங்காய் எண்ணெய் மாதிரி தலைக்கு தேய்த்து வர பாருங்கள். ஒரு 15 நாட்கள் நீங்கள் தேய்த்து வந்தாலே அந்த பொடுகுகளுடைய அளவில் ஒரு நல்ல மாற்றம் ஏற்படுவதை பார்க்க முடியும். தொடர்ந்து நீங்கள் உபயோகப்படுத்தும் போது அந்த பொடுகு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் படிப்படியாக குணமாகிறத நம்ம பார்க்க முடியும். அந்த அளவுக்கு பொடுகு பிரச்சனைகளுக்கு நல்ல தீர்வளிக்கக்கூடிய மருந்து சுத்தி செய்யப்பட்ட இந்த குன்றிமணி. இன்றைக்கு நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா ரொமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ்ன்னு சொல்லக்கூடிய பிரச்சனை அல்லது சிக்கன்குனியா காய்ச்சலுக்கு பிறகு உடலில் இருக்கக்கூடிய பிரச்சனை, இந்த 2 பிரச்சனை ஏற்படுறதை நம்ம பார்க்குறோம். வருடக்கணக்கில் ஆயுட்கணக்கில் ஸ்டீராய்டு சம்பந்தப்பட்ட மருந்துகளையும் வலி நிவாரண மருந்துகளையும் சாப்பிட்டு கூட மூட்டுகளில் கடுமையான டிஃபார்மிட்டிஸ்னால் ஏற்பட்டு கஷ்டப்படுறவங்க நிறைய பேர் இருக்காங்க. அந்த டிஃபார்மிட்டிஸ் ஏற்படக்கூடிய அளவுகளை குறைப்பதற்கு இந்த குன்றுமணியிலிருந்து பதப்படுத்தி எடுக்கக்கூடிய அந்த எண்ணெய் ஒரு மிகச்சிறந்த மருந்து. உள்ளுக்கு நீங்கள் என்ன மருந்து சாப்பிட்றீங்களோ சாப்பிடுங்க, ஆனால் வெளிப்புறமாக சுத்தி செய்யப்பட்ட குன்றுமணியிலிருந்து எடுக்கக்கூடிய அந்த எண்ணெயை ஒரு 30 அல்லது 40 மில்லி எடுத்து நல்லா சூடு பண்ணி கழுத்திலிருந்து கால் வரை உடம்பு பூரா நன்றாக தடவி ஒரு 1/2 மணி நேரம் அல்லது 3/4 மணி நேரம் ஊற வைத்து நல்லா வெந்நீர் வைத்து குளிக்க முயற்சி செய்யுங்க. இதை தொடர்ந்து ஒரு 3 மாத காலம் நீங்கள் செய்யும்போது
நிச்சயமாக உங்களுடைய வலி நிவாரண மாத்திரைகளை நீங்கள் எடுத்துக்கொண்டிருக்கும் போது இருந்த வலிகளை விட படிப்படியாக வலிகளில் நல்ல மாற்றம் ஏற்படுவதை நம்ம பார்க்க முடியும். அந்த அளவுக்கு சிறப்பாக வெளிப்புற தடவல்லையே வலியை குறைக்கக்கூடிய ஒரு அருமையான மருந்து இந்த குன்றுமணி. குன்றுமணியை பொறுத்தவரையிலும் பார்த்திங்கன்னா நரம்பு பலவீனத்திற்கு ஒரு நல்ல மருந்து அப்படின்னு சொல்லுவோம். விஷத்தன்மை இருக்கக்கூடிய மருந்தாக இருக்கிறதுனால உள்ளுக்கு இதை உபயோகப்படுத்துவது அப்படிங்கிறது மிக மிக குறைவு. வெளிப்புறமாக உபயோகப்படுத்துவது அப்படிங்கிறது நிறைய இடங்களில் இருக்கிறத நம்ம பார்க்கலாம். உதாரணத்துக்கு சொல்லணுன்னா இந்த டயபெட்டிக் நியூரோபதி அப்படின்னு சொல்லக்கூடிய பிரச்சனை, கால்களில் இருக்கக்கூடிய நரம்புகளில் கடுமையான அழுத்தம் ஏற்பட்டு கால்களில் இருக்கக்கூடிய நரம்புகளுடைய பலவீனத்தினால் கால்களில் இருக்கக்கூடிய உணர்ச்சிகள் குறைந்து சாதாரணமாக தரையில் நடந்தால் கூட ஏதோ துணி மேலே நடக்கிற மாதிரி அல்லது ஒரு பபிள்ஸ் மேலே நடக்கிற மாதிரி கால் ஃபுல்லாக ஒரு ஃபீலிங் இருக்கிறதுக்கு பேர் தான் டயபெட்டிக் நியூரோபதின்னு சொல்லுவோம். அல்லது பெரிஃபரல் நியூரோபதி அப்படிங்கிறது சர்க்கரை நோய் இல்லைனா கூட 60 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு பொதுவாகவே ஏற்படக்கூடிய ஒரு பிரச்சனையாக இருக்கிறத பார்க்குறோம். அந்த மாதிரி இருக்கவங்க சுத்தி செய்யப்பட்ட இந்த குன்றுமணியிலிருந்து பதப்படுத்தி எடுக்கக்கூடிய அந்த எண்ணெய் நல்லெண்ணெயை நல்லா இடுப்பிலிருந்து கால் வரையிலும் ஃபுல்லாக நல்லா தடவிட்டு ஒரு அரை மணி நேரம் அல்லது 1 மணி நேரம் ஊற வைத்து அதன் பிறகு வெந்நீர் வைத்து ஒத்தடம் அல்லது குளிக்கின்ற ஒரு பயிற்சியை செய்யலாம். இதை செய்யும்போது பார்த்திங்கன்னா படிப்படியாக அந்த நரம்புகளில் இருக்கக்கூடிய பலவீனங்கள் குறைந்து ஒரு 3 மாதம் அல்லது 6 மாதம் நீங்கள் தொடர்ந்து உபயோகப்படுத்தும் போது படிப்படியான முன்னேற்றங்கள் ஏற்படுவதை நம்ம பார்க்க முடியும். படிப்படியான முன்னேற்றங்கள் ஏற்படும் போது தான் அதில் நல்ல நீங்கள் நடக்கிறதுலையும் உங்களோட காலில் இருக்கக்கூடிய சென்சேஷன், அதே போல் கால்களில் இருக்கக்கூடிய எரிச்சல் சம்பந்தப்பட்ட பிரச்சனை சிறிது சிறிதாக மாற்றமடைகிறத நம்ம பார்க்க முடியும். அந்த அளவுக்கு டயபெட்டிக் நியூரோபதி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் அல்லது பெரிஃபரல் நியூரோபதி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை ஓரளவு கட்டுக்குள் கொண்டு வரக்கூடிய நல்ல ஒரு வெளிப்புறமாக உபயோகப்படுத்தினாலே கொஞ்சம் நல்ல பலன் கொடுக்கக்கூடிய அருமையான மருந்து இந்த குன்றுமணி. சுத்தி செய்த குன்றுமணியிலிருந்து எடுக்கக்கூடிய அந்த ஒரு எண்ணெய். அதே போல் இன்றைக்கு நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா மூலம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பிரச்சனை, அதே போல் பௌத்திரம் சொல்லக்கூடிய ஃபிஸ்டுலா சம்பந்தப்பட்ட பிரச்சனை. இந்த 2 பிரச்சனைகளும் ஏற்படும் போது பெரும்பாலான நேரங்களில் இன்றைக்கு அறுவை சிகிச்சை ஒன்று தான் தீர்வுன்னு இருக்குது. அதே நேரத்தில் கடுமையான பக்க விளைவுகளால் கஷ்டப்படக்கூடிய ஒரு பிரச்சனை இருக்குது. இந்த குன்றுமணி சுத்தப்படுத்தப்பட்ட இந்த குன்றுமணியிலிருந்து எடுக்கக்கூடிய எண்ணெயை ஒரு காட்டனில் வச்சு மூலம் இருக்கக்கூடிய பகுதிகளிலையோ அல்லது பௌத்திரம் இருக்கக்கூடிய பகுதிகளிலையோ இரவு படுக்கும்போது ஒரு சின்ன பேண்டேட் போட்டு ஒட்டி வச்சுட்டு அப்படியே படுத்துங்க. காலையில் அதை எடுத்து போடுங்க. இதை ஒரு பயிற்சியாக நீங்கள் பண்ணும்போது ஒரு 3 மாத காலத்திலேயே மூலம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை, பௌத்திரம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் படிப்படியாக முன்னேறதை பார்க்க முடியும். எனவே நேயர்களே, இந்த குன்றிமணிகளை பொறுத்தவரையிலும் அதிக விஷத்தன்மை இருக்கக்கூடிய ஒரு மருந்து. இதை உள்ளுக்கு பயன்படுத்துவது அப்படிங்கிறது முறையான சுத்தி, அதே போல் முறையான ஒரு ஆலோசனை இல்லாமல் செய்யக்கூடாது. வெளிக்கு பயன்படுத்தக்கூடிய மருந்துகளாக இருந்தாலும் முறைப்படுத்தப்பட்டு சுத்தி செய்யப்பட்ட அந்த குன்றிமணிகளை முறைப்படுத்தப்பட்ட ஒரு அட்வைஸில் பேரில் நீங்கள் எக்ஸ்டர்னலாக உபயோகப்படுத்தும் போது வலிகள் குறையிறத பார்க்கலாம். உடலுடைய நரம்புகளில் இருக்கக்கூடிய பலவீனங்கள் குறையிறத பார்க்கலாம். அவ்வளவு ஏன் இன்னும் ஆண்குறி சிறியதாக இருக்குன்னு சொல்கிறவங்க கூட இந்த ஒரு குன்றுமணியிலிருந்து பதப்படுத்தி எடுக்கக்கூடிய அந்த எண்ணெயை தடவி வந்தாலே கொஞ்சம் கொஞ்சமாக ஆண்குறியுடைய அளவிலையும் விட்டத்திலையும் நல்ல மாற்றங்கள் ஏற்படுவதை பார்க்க முடியும். எனவே நேயர்களே, தகுந்த மருத்துவ ஆலோசனையின் பேரில் சரியான முறைப்படி இதை உபயோகப்படுத்தி வந்தோமேயானால் நம்மாலும் பல்லாண்டு காலம் ஆரோக்கியமாக வாழ்ந்திட முடியும். நம் சமூகத்தில் நடக்கும் நல்ல நிகழ்வுகளில் நம்முடைய பங்களிப்பு என்னவாக இருக்கிறதோ அதே போன்று தீய நிகழ்வுகளை தட்டி கேட்பதிலும் நம்முடைய பங்களிப்பு இருக்க வேண்டும் என்கிறார் எழுத்தாளர் மனுஷபுத்திரன் அவர்கள். நிகழ்ச்சியில் அடுத்த பகுதியாக வரவிருப்பது தீதும் நன்றும். வணக்கம் நண்பர்களே, இன்னும் ஒரு இனிய காலை பொழுதில் தீதும் நன்றும் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். கடந்த கால வரலாற்றை நாம் அறிவதற்கு நமக்கு ஆதாரமாக இருப்பது எது? 4 தரவுகளை அதற்கு மிக முக்கியமாக வரலாற்றறிஞர்கள் சொல்கிறார்கள். ஒன்று இலக்கிய சான்றுகள், இன்னொன்று கல்வெட்டுகள், இன்னொன்று புதைபொருள் ஆராய்ச்சிகள், அதேபோல் கடல் வாணிகம் தொடர்பான குறிப்புகள். இவற்றில் முதன்மையாக கருதப்படக்கூடியது என்பது இந்த புதைபொருள் ஆராய்ச்சியும் கடல் வாணிகம் தொடர்பான குறிப்புகளும் தான். ஏனென்றால் இலக்கியம் சார்ந்த குறிப்புகளில் அவை உயர்வு நவிற்சி இருக்கும். அதேபோல் கல்வெட்டுகள் தவறான தகவலை சொல்வதற்கும் வாய்ப்பு இருக்கிறது என்பதனால் அவற்றை 2ஆம் நிலை தரவுகளாகத்தான் ஆய்வாளர்கள் கருதுகிறார்கள்.
முதல்நிலை தரவுகளாக தொல்லியல் ஆய்வுகள் தான் மேற்கொள்ளப்படுகின்றன. ஒரு சமூகத்தினுடைய தொன்மை அல்லது ஒரு நாகரிகத்தினுடைய ஒரு தொன்மை, அந்த காலமாற்றத்திற்கேற்ப இந்த நாகரிகம் எப்படி மாறி வந்திருக்கிறது என்பதையெல்லாம் ஆய்வதற்கு இந்த தொல்பொருள் ஆராய்ச்சி தான் மிக முக்கியமான சான்றாக இருக்கிறது. அப்படி இருக்கிற போது தமிழர்களுடைய தொன்மையான நாகரிகம் குறித்த அல்லது அவர்களுடைய மரபு குறித்த ஒரு ஆராய்ச்சிகள் என்பது இன்று பெரும் சர்ச்சைகளை ஏற்படுத்தி வருகின்றன. முக்கியமாக தமிழர்களுடைய தொன்மையான நாகரிகம் குறித்த விஷயங்களை வெளியே வரவிடாமல் செய்வதற்கான மிகப்பெரிய சதிகள் மேற்கொள்ளப்படுகின்றன என்கிற குற்றச்சாட்டு தொடர்ந்து முன்வைக்கப்படுகிறது. அந்த அடிப்படையில் தான் சமீபத்தில் கீழடியில் நடந்த அந்த தொல்பொருள் ஆராய்ச்சியின் போது மிக அரிய வகையிலான பல பொருள்கள், கட்டுமானங்கள் கண்டுபிடிக்கப்பட்டன. அது தமிழர்களுடைய நாகரிகம் என்பது 3000 ஆண்டுகளுக்கு முந்தியதாக இருக்கக்கூடும் என்கிற ஒரு தகவலை அந்த சான்றுகள் முன்வைக்கின்றன. இவ்வளவு தொன்மையான நாகரிகம் கொண்ட ஒரு சமூகம் என்பது உண்மையில் உலகத்தில் வேறு எங்கும் இருக்கிறதா என்று கேள்வி எழுப்பக்கூடிய அளவிற்கு அவற்றுடைய புராதனத்தன்மை இருக்கிறது. இது ஒரு விதத்தில் உலக மானுட நாகரிக வரலாற்றையே மாற்றியமைக்கக்கூடிய ஒரு கண்டுபிடிப்பு என்று கூட சொல்லலாம். ஆனால் அந்த கீழடி ஆய்வுகள் என்னவாயின என்று நமக்கு தெரியும். அந்த கீழடி ஆய்வுகளை பொறுத்த வரைக்கும் ஒரு குறிப்பிட்ட சிறு பகுதியில் மட்டும் தோண்டிவிட்டு அதற்கு ஒரு 2 ஏக்கர் நிலம் ஒதுக்குவதற்கு கூட அரசு மறுத்துவிட்டது. அதோடு மட்டுமல்ல, இப்பொழுது அவை மூடப்பட்டு வருகின்றன. அவள் மூடப்பட்டு வருவதோடு மட்டுமல்லாமல் அந்த விஷயத்தை, அந்த கண்டுபிடிக்கப்பட்ட அந்த தொல்பொருள்களை முறையான ஆய்வுக்கு உட்படுத்துவதற்காக எந்த முயற்சியும் மேற்கொள்ளப்படவில்லை. அந்த பணியில் ஆர்வமுடன் ஈடுபட்டிருந்த அமர்நாத் என்ற அதிகாரி அவர் வேறு இடத்திற்கு பணியிடம் மாற்றம் செய்யப்பட்டார். ஆனால் இது முதல் சம்பவமா என்று பார்த்தால் நிச்சயமாக இல்லை. சில தினங்களுக்கு முன்பு நீதிமன்றம் ஒரு முக்கியமான ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்தது. அதாவது ஒரு நீதிமன்றத்தில் தொடரப்பட்ட ஒரு வழக்கு, அந்த வழக்கிலே ஒரு முக்கியமான பிரச்சனை முன்வைக்கப்பட்டது. என்னவென்றால், ஆதிச்சநல்லூரில் கண்டெடுக்கப்பட்ட தொல்பொருள்கள் அவை குறித்த அறிக்கைகளை மத்திய அரசு இதுவரை தாக்கல் செய்யவில்லை, வெளியிடவில்லை. இது ஏன் என்று கேட்டு நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு தாக்கல் செய்யப்பட்டது. அந்த வழக்கிற்கு மீது கருத்துக்கள் கூறிய நீதிபதி அவர்கள் உண்மையிலேயே மத்திய அரசு தமிழகம் சார்ந்த தொல்பொருள் ஆராய்ச்சிகளின் மீது மிகுந்த அலட்சியம் காட்டுகிறது என்ற குற்றச்சாட்டு உண்மைதான் என்பதை நீதிபதிகள் பதிவு செய்கிறார். பதிவு செய்துவிட்டு இதுவரை நடந்த தொல்பொருள் ஆராய்ச்சிகள் தொடர்பான அறிக்கைகளை சமர்ப்பிக்க வேண்டும் என்ற ஒரு உத்தரவையும் அவர் பிறப்பித்திருக்கிறார். இந்த இடத்தில்தான் நாம் இந்த ஆதிச்சநல்லூர் ஆய்வுகள் குறித்து நாம் கவனிக்க வேண்டிய விஷயங்கள் இருக்கின்றன. ஆதிச்சநல்லூரில் நடந்த தொல்பொருள் ஆராய்ச்சி தான் இந்தியாவில் நடந்த முதல் தொல்பொருள் ஆராய்ச்சி என்று சொல்லலாம். 1994ஆம் ஆண்டு அங்கு செய்யப்பட்ட இந்த ஆராய்ச்சியின் மூலமாக நாகரிகத்தினுடைய துவக்கம், முக்கியமாக தமிழர்களுடைய நாகரிகம், திராவிட நாகரிகம் குறித்த மிக முக்கியமான சான்றுகள் வெளிவந்தன. எவ்வளவு தொன்மையான நாகரிகத்தை நாம் கொண்டிருக்கிறோம் என்பதற்கு அது ஒரு மிகப்பெரிய ஒரு சான்றாக அது அமைந்திருந்தது. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் அந்த ஆய்வுகளை தொடர்ந்து விரிவான பகுதியில் நடத்துவதற்கு இந்திய தொல்லியல் துறை தயாராக இல்லை. ஆதிச்சநல்லூரில் உள்ள அந்த விஷயங்களும் மறைக்கப்பட்டன. அந்த இடங்கள் மூடப்பட்டு அந்த ஆய்வுகள் தொடர்ந்து மேற்கொள்ளப்படாமல் தடுக்கப்பட்டன. கண்டுபிடிக்கப்பட்ட அந்த ஆய்வுப் பொருட்களின் அடிப்படையில் தொடர்ந்து சில அறிஞர்கள் ஆய்வுப் பணிகளை மேற்கொண்டு வந்தார்கள். முக்கியமாக தொல்லியல் ஆய்வாளர் ராகவன் அவர் தொடர்ச்சியாக எந்த ஊதியமும் பெற்றுக்கொள்ளாமல் அந்த பணியில் ஈடுபட்டு வருகிறார். 2004ஆம் ஆண்டு மிகப்பெரிய அளவிற்கு ஆதிச்சநல்லூரில் மீண்டும் ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டன. அந்த ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டதன் அடிப்படையில் இதுவரைக்கும் 3 தொகுதி அறிக்கைகளை மத்திய அரசிற்கு தொல்லியல் ஆய்வாளர்கள் அனுப்பி வைத்திருக்கின்றனர். இன்னும் ஒரு தொகுதி அனுப்பக்கூடிய நிலையில் இருக்கிறது. ஆனால் இந்த 3 தொகுதிகள் குறித்தும் இதுவரைக்கும் கிட்டத்தட்ட அதை அனுப்பி 10 ஆண்டுகளுக்கு மேலாகிறது. 10 ஆண்டுகளாக தொல்லியல் துறை அந்த அறிக்கைகளை வெளிவர விடாமல் தடுத்து வருகிறது. இதற்கு என்ன காரணம் இருக்க முடியும்? இது தமிழ் ஆய்வாளர்களை, தொல்லியல் ஆய்வாளர்களை மிகப்பெரிய அளவிற்கு ஒரு வருத்தப்படவும் அதற்கு ஒரு கடுமையான எதிர்வினைகளை ஆற்ற வேண்டும் என்கிற உணர்வையும் ஏற்படுத்தி இருக்கிறது. ஏனென்றால் தமிழகத்தினுடைய பாரம்பரியம் சார்ந்த விஷயங்கள் வெளிவருவதை ஏன் தடுக்க வேண்டும் என்பதுதான் மிக முக்கியமான கேள்வி. இந்த கேள்விக்கான பதில் நமக்கு தெரிந்ததுதான். இன்றைக்கு மத்திய அரசினுடைய தொல்லியல் துறை என்பது முழுக்க வட இந்தியர்களுடைய கையில் இருக்கிறது. அவர்கள் தமிழர்களுடைய ஒரு தொன்மையான ஒரு நாகரிக சிறப்பை ஏற்றுக்கொள்ள தயாராக இல்லை. அந்த உண்மைகள் வெளிவருவதற்கு அவர்கள் ஆர்வமாக இல்லை. ஏனென்று கேட்டால் அவர்கள் கட்டமைக்க விரும்புகிற ஒரு தொன்மம் என்பது அது ஆரிய நாகரிகம் சார்ந்தது, சமஸ்கிருத நாகரிகம் சார்ந்தது. அப்படி இருக்கிற போது ஒரு சமஸ்கிருதம் சார்ந்த ஒரு நாகரிகத்தை கட்டமைப்பதற்கு அவர்கள் முயற்சிக்கிறார்கள். அப்படி இருக்கிற போது சரஸ்வதி நாகரிகம் என்றோ, ஆரிய நாகரிகம் என்றோ, சமஸ்கிருத நாகரிகம் என்றோ சொல்லப்படுகிற இந்த விஷயங்களினுடைய தொன்மையை அவர்கள் செயற்கையாக உருவாக்க முயற்சிக்கிற போது
தமிழர்களுடைய கண்டுபிடிப்புகள் என்பது, தமிழர்களுடைய பாரம்பரியம் சார்ந்த கண்டுபிடிப்புகள் என்பது அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு தடையாக இருக்கிறது. இந்த தடையின் காரணமாகவே அவர்கள் இன்றைக்கு இந்த விஷயங்கள் வெளிவர வராமல் தடுக்க விரும்புகிறார்கள். உதாரணமாக ஆரிய நாகரிகம் என்பது திராவிட நாகரிகத்தை விட அல்லது தமிழர்களுடைய நாகரிகத்தை விட மிகவும் பிற்பட்டது என்பதைத்தான் தொடர்ந்து ஆய்வுகள் சுட்டி காட்டுகின்றன. அப்படி இருக்கிற போது தமிழர்களுடைய நாகரிகத்திற்கு முந்தையதாக அவர்கள் இந்த சமஸ்கிருதத்தை அல்லது சமஸ்கிருதம் சார்ந்த நாகரிக பண்பாட்டை கட்டமைக்க விரும்புகிறார்கள். ஒரு விதத்தில் யோசித்து பார்த்தால் சமஸ்கிருதத்திற்கென்று ஒரு மிகப்பெரிய அளவிற்கான மக்கள் புழங்கு மொழியாக அது இருந்ததே இல்லை. ஒரு குறிப்பிட்ட சாதியினர், அதாவது உயர் சாதியினர் மட்டுமே, அதுவும் அந்த சாதியில் இருக்கக்கூடிய ஆண்கள் மட்டுமே சமஸ்கிருதம் பேசலாம் என்கிற நிலை இருந்தது. சூத்திரர்கள் அதை பேசுவதற்கு உரிமை கிடையாது. ஏன் உயர் சாதியில் இருக்கக்கூடிய பெண்கள் கூட சமஸ்கிருதத்தை பேசுவதற்கு உரிமை கிடையாது. அந்த அளவிற்கு அது ஒரு ஆண் மையவாத மொழியாக அது தனிமைப்படுத்தப்பட்டிருந்தது. அதோடு மட்டுமல்லாமல் இன்றைக்கு அவர் சொல்லக்கூடிய வால்மீகி ராமாயணம் போன்றவையெல்லாம் ஏதோ ஹிந்தியில் எழுதப்பட்டது போன்ற ஒரு தோற்றத்தை அவர்கள் உருவாக்குகிறார்கள். உண்மை அதுவல்ல. வால்மீகி ராமாயணத்தை என்பது பிராகிருத மொழியில் உருவாக்கப்பட்டது. பின்னால் அது ஏதோ இந்தி மொழி காவியம் போல கட்டமைக்கப்பட்டது. இந்தி மொழிக்கென அணிப்பட்ட முறையில் எந்த சிறப்பும் கிடையாது அல்லது எந்த மேன்மையும் அதற்கு கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் தான் இன்றைக்கு திராவிட நாகரிகம் தொடர்பான விஷயங்கள் வெளியே வர ஆரிய நாகரிகம் தொடர்பாக அவர்கள் கட்டமைக்கிற புனைவுகள் அது அனைத்துமே பொய்யானவை என்பது நிரூபணமாகி கொண்டிருக்கிறது. தமிழர்களுடைய நாகரிகம் 3000 ஆண்டுகளுக்கு முற்பட்டது என்கிற போது அது மனிதகுலத்தினுடைய முதன்மையான ஒரு நாகரிகமாக அது மாறுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. இந்த ஒரு சிறப்பை தமிழர்களுக்கு கொடுப்பதற்கு அவர்கள் தயாராக இல்லை. அப்படி தயாராக இல்லாத நிலையில்தான் இந்த விஷயம் என்பது இன்றைக்கு ஒரு மிகப்பெரிய அளவிற்கான ஒரு சர்ச்சையாக அது மாறி இருக்கிறது. ஆகவே இந்த விஷயத்தில் நாம் பார்க்க வேண்டியது தமிழர்களுடைய நாகரிக சிறப்புகளை மீட்க வேண்டும் என்றால் தொல்லியல் துறை செய்யக்கூடிய இந்த மோசமான அரசியல் சித்து விளையாட்டுகளை தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து சக்திகளும் ஒன்றுபட்டு முறியடிக்க வேண்டும். நம்முடைய வரலாற்று சிறப்புகளை நாம் மீட்க வேண்டும் என்பதைத்தான் நீதிமன்றத்தில் இந்த உத்தரவு காட்டுகிறது. மீண்டும் இன்னும் ஒரு புதிய சிந்தனையோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். ஒரு துறையை பற்றி நாம் முழுமையாக அறிந்து கொள்ள வேண்டுமென்றால் அந்த துறையில் சாதனை படைத்த சிலரை சந்திக்கும் பொழுதுதான் நம்மால் அந்த துறையை பற்றி முழுமையாக அறிந்து கொள்ள முடிகிறது. அந்த வகையில் இந்த பகுதியில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு துறையிலிருந்து பல சிறப்பு விருந்தினர்களை நாம் சந்தித்து வருகிறோம். இன்றைக்கும் சந்திக்கலாம். நிகழ்ச்சியில் அடுத்த பகுதியாக வரவிருப்பது சிறப்பு விருந்தினர். வணக்கம் நேயர்களே, விடியலேவா நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினருக்கான நேரம் இது. இன்றைய சிறப்பு விருந்தினர் எழுத்தாளர் கவிஞர் உமா சுப்பிரமணியம். ஒரு எழுத்தாளரா, கவிஞரா, திரைப்பட பாடலாசிரியரா இவங்களுடைய பயணம் எங்கே ஆரம்பிச்சது, இப்போ வரைக்கும் எப்படி சுவாரஸ்யமாக அது போயிட்டுருக்குன்னு பல விஷயங்களை நம்ம உங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் மேடம். வணக்கம். ஒரு எழுத்தாளரா, கவிஞரா, திரைப்பட பாடலாசிரியரா முதல்ல எங்கள் நிகழ்ச்சிக்கு உங்களை நாங்கள் வரவேற்கிறோம் மேடம். நீங்கள் உங்களுடைய எழுத்துலக பயணம் அப்படிங்கிறது ஒரு 25 ஆண்டுகளை கடந்து இன்னைக்கு வரைக்கும் போயிட்டுருக்கு. அப்படின்னாலும் பல களங்களில் உங்களோட படைப்பு வந்திருக்கு. கவிதைகளாக வந்திருக்கு, சிறுகதை எழுதியிருக்கீங்க, நாவல்கள் எழுதியிருக்கீங்க. இப்போ திரைப்படங்களுக்கும் நிறைய படங்களுக்கு நீங்கள் பாடலாசிரியராக இருக்கீங்க. அப்படின்னும் போது இந்த எழுத்துலக பயணம் உங்களுக்கு எங்கே எப்படி ஆரம்பிச்சிச்சு, இப்போ வரைக்கும் அது எப்படி சுவாரஸ்யமாக போயிட்டுருக்குன்னு பல விஷயங்களை எங்களோட நீங்கள் முழுமையாக பகிர்ந்துக்கணும் மேடம். முதல்ல எழுத்து அப்படிங்கிறதுல உங்களுக்கு எப்படி ஒரு ஆர்வம் ஏற்பட்டுச்சு, இதுதான் நம்மளுக்கான ஒரு களம் அப்படிங்கிறத நீங்கள் தீர்மானித்த நேரம் எப்போ? எனக்கு எழுத்தின் மேலே ஒரு ஆர்வம் அப்படிங்கிறது 13 வயதிலே தொடங்கிடுச்சுன்னு சொல்லலாம். ஏன்னா பாட புத்தகங்கள் படித்து கொண்டு இருக்கிற போதே அது தவிர்த்த புத்தகங்கள் படிக்கிற ஆர்வம் அப்போ இருந்தது. இப்போ ஒரு மனப்பாட பகுதி செயல் படிக்கலாம் அப்படின்னா கூட அந்த செயல் படிச்சுட்டு அதனுடைய அறிஞர் பொருள் படித்து அதனுடைய ஆசிரியரை படித்து அந்த மாதிரி ஆசிரியர் குறிப்பு இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் தேடி படிக்கிறது உண்டு. ஒரு 5ஆம் வகுப்பு படிக்கும்போது அந்த தமிழ் புத்தகம் படிக்கும்போது 6ஆம் வகுப்பு படிக்கிறவங்களுடைய தமிழ் புத்தகம் வாங்கி படிச்சிருக்கேன். அடுத்து அந்த புத்தகத்தில் அடுத்த ஆண்டு என்ன வரப்போகுது, தமிழ் சார்ந்து, இலக்கியம் சார்ந்து, இந்த மாதிரியெல்லாம் ஒரு பாரதியார் பாடலாக இருக்கட்டும், பாரதிதாசன் பாடலாகட்டும், அந்த மனப்பாட பகுதியிலலாம் ஒரு ஆர்வம் அதிகமாக இருந்தது. அது எழுத்தின் மீது ஆர்வம்னு சொல்லலாம். அது தவிர்த்து என்னுடைய மரபு வழியிலே ஒரு தொடர்பு இருக்குன்னு கூட சொல்லலாம். ஏன்னா அப்பா எழுதுவாங்க. அவங்களுடைய தொழிற்சாலை ஆண்டு விழா நிகழ்ச்சிகளில் கவிதை எழுதுவது, பாடல் எழுதுவது, அந்த மாதிரியெல்லாம் எழுதிட்டு இருப்பாங்க. அதனால் எனக்குள்ளே அந்த எழுத்தின் ஆர்வமும் மரபு வழியாகவும் இருந்திருக்கிறது. அதன் தொடர்ச்சியாக தான் என்னுடைய தேடலும் அமைந்திருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன். அப்போவே எழுதுகிற ஒரு ஆர்வமும் இருந்தது. அது எழுத்தின் துவக்க காலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே ஒரு கிறுக்கலாக தான் அமையும். அந்த மாதிரி தான் எனக்கும் இருந்துச்சு.
அதிகமாக அந்த அடுக்கு மொழி சொற்கள் அது அந்த மாதிரி சொற்களை பயன்படுத்தி தான் கவிதைகள் எழுதுறது. அது இப்போ நம்ம நினச்சி பார்க்கும்போது நம்ம எந்த அளவுக்கு நம்ம அதில் வந்து ஒரு தன்னுடைய திறமை, அந்த கவிதை என்றால் என்ன அப்படின்ற ஒரு இது தெரியாமல் எழுதும்போது கூட அது இயல்பு, அது முடிகிற அந்த சொற்றொடர் வந்து அடுக்கு தொடராக வந்தால் அதுதான் இயல்பு அப்படிங்கிறது காலப்போக்கில் தான் தெரிஞ்சுக்க முடிஞ்சது. இதுதான் இந்த கவிதையின் இலக்கணம் அப்படின்னு தெரியாத காலத்தில் எழுதின எழுத்துக்கள் வந்து காலப்போக்கில் வந்து இப்படி தான் எழுதணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வத்தை, எப்படி நம்ம முறையாக அதை வந்து கையாளணும் அப்படிங்கிற விஷயங்களை வந்து காலப்போக்கில் நான் கற்றுக்கிட்ட ஒன்று தான். அப்போல்லாம் பார்த்திங்கன்னா அதிகமாக அந்த அடுக்குமொழி வசனங்கள் தான் அந்த பிள்ளைங்களுக்கு மத்தியில் படிக்கிற வயசில் வந்து பேசுகிறது உண்டு. உதாரணத்துக்கு நிறைய விஷயங்கள் நாங்கள் வந்து ஒரு நகைச்சுவை துணுக்காக அதை பயன்படுத்துவோம். கூட தம்பி கூட படிக்கிறவங்க அவங்களோடலாம் பேசும்போது அவங்க தூண்டல் ஒரு பக்கம் இருந்தது. நல்லா எழுதுறீங்க, நல்லா எழுதுற, இப்படி தான் இருக்கணும், இது கவிதையாக இருக்குது, அருமையாக இருக்குது, எங்களுக்கு இது தோணலையே அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி தான் என்னுடைய எழுத்தின் துவக்கம் அப்படி வந்துட்டுன்னு சொல்லலாம். உங்களுடைய முதல் படைப்பு அப்படிங்கிறது எந்த காலகட்டத்தில் எந்த வடிவத்தில் வெளியே வந்துச்சு? முதல் படைப்பு அப்படின்னா 97 வந்து ஒரு நாளிதழ் வந்து நிறைய தினசரி நாளிதழில் வந்து இணைப்பு இதழ்கள்னு வரும். மாணவர்களுக்கான இணைப்பு இதழ், மங்கையர்களுக்கான இணைப்பு இதழ்னு தினபூமி அப்படின்னு ஒரு பத்திரிகை ஒன்று. அதில் வந்து பார்த்திங்கன்னா முதல்ல நான் ஒரு சிறுவர் சிறுகதை தான் எழுதியிருந்தேன். இது கூட சேவைதான் அப்படின்ற பேரில் அதை எழுதியிருந்தேன். ஸோ அந்த ஒரு பக்க கதை வெளிவந்தோடனே எனக்குள்ளே ரொம்ப ஒரு தூண்டுதலாக இருந்தது. அது ஒரு சொல்ல முடியாத ஒரு மகிழ்ச்சியை கொடுத்தது. அதுக்கு முன்னாடி எழுதுனது அப்படிங்கிறது எனக்கிட்டே இருந்தது. ஸோ நம்ம இதை அனுப்பி பார்க்கலாம் அப்படிங்கும்போது ஒரு பத்திரிகைக்கு அனுப்பும்போது அது வந்து அச்சு வடிவம் பெற்று வருகிற போது வந்து ஒரு மகிழ்ச்சியாக இருந்தது. தொடர்ந்து சிறுகதைகள் எழுத ஆரம்பித்த போது அது ஒரு சங்கிலி தொடர் போல் எனக்கு வந்து நிறைய கிட்டத்தட்ட எழுத தொடங்க வாரம் என்னுடைய சிறுகதைகள் வர தொடங்கியது. அந்த பத்திரிகையில் மட்டுமே கிட்டத்தட்ட ஒரு 25 சிறுகதைகள் நான் தொடர்ந்து எழுதினேன். ஒவ்வொரு வாரமும் வியாழக்கிழமையானா என்னுடைய சிறுகதை வரும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் நான் அனுப்புவேன், வந்துருச்சு. அதே 97 தான் அந்த சிறுவர் கதை, சிறுகதை, ஒரு நாவல் கண்மணி மாத இதழ்னு சொல்லிட்டு விமலா ஒரு விடுவெள்ளி அப்படிங்கிறத என்னுடைய முதல் நாவல். அது அந்த நாவல் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மருத்துவ சிந்தனை தான் அதில் நான் மையப்படுத்தியிருந்தேன். எனக்கு எழுத தொடங்கும்போது ஒரு எண்ணம் இருந்தது. நிறைய கதைகள் நான் நாவல்கள் படிச்சிருக்கேன். அதுக்கு முன்னாடி மாத நாவல்கள் எல்லாம் படிச்சிருக்கேன், வார இதழ்கள் அதிகமாக படிச்சிருந்தேன். நிறைய படைப்புகளில் பார்த்திங்கன்னா மையப்படுத்தின விஷயம் வந்து காதலாக இருக்கும். ஆமாம், அதான் கேட்க நினச்சேன். நீங்கள் நாவல்கள்னு எழுத ஆரம்பித்தது எப்போ அப்படிங்கிறது தெரியல, இதோடய சேர்ந்து நீங்கள் பண்ணியிருக்கீங்க நீங்கள். ஆனால் நீங்கள் தொடர்ந்து உங்களோட ஒவ்வொரு நாவல்கள்லையுமே மருத்துவம் சார்ந்த விஷயங்கள், அதற்கான ஒரு யாருக்காவது ஒரு மருத்துவம் சார்ந்த ஒரு பெண் சார்ந்த ஒரு பிரச்சனை இருந்ததுன்னா அதற்கான அணுகுமுறைகளை சொல்கிற மாதிரியே தான் உங்களோட படைப்புகள் வந்திருக்கு. இப்போ அதுக்கு ஏதாவது ஒரு ஸ்பெசிஃபிக் ரீசன், ஒரு காரணம் இருக்கும் இல்லைங்களா? இருக்குது. என்னென்னா வந்து எல்லாருமே அந்த காதல், அப்புறம் முக்கோண காதல், இந்த ஒருதலை காதல், இதை மையப்படுத்தி நிறைய கதைகளும் படிச்சிருக்கேன், நிறைய வந்திருக்கு. பெண் அப்படின்னு பார்க்கும்போது அவளுக்கு வந்து காதல், குடும்ப வாழ்க்கை, நட்பு, இந்த மாதிரி விஷயங்கள் தான் பிரச்சனை அப்படிங்கிறது மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு உடல் ரீதியான பிரச்சனைகளும் இருக்குது. குடும்ப நாவல்கள்னு பார்க்கும்போது முன்னாடியெல்லாம் நாவல் படித்தோம் அப்படின்னா மாமியார், நாத்தனார் என்ற கதாபாத்திரங்கள் வரும். அது வந்து அந்த பாத்திரங்கள் வந்து கதாநாயகிக்கு வந்து நன்மையாகவும் குடும்பத்துக்குள்ளே ஒரு நிறைய சிக்கல்களை ஏற்படுத்துகிற மாதிரியும் கதையின் முடிவுகளில் அவங்கெல்லாம் திருந்துகிற மாதிரியுமான கதைகள் நிறைய படிச்சிருப்போம். ஆனால் இது மட்டுமே சிக்கல், இதை தாண்டி ஒரு சிக்கல் பெண்ணுக்கு இருக்குது. உடல் ரீதியான பிரச்சனைகள் இருக்குது, தாய்மை அடைய முடியாத ஒரு விஷயம் இருக்குது, அதை தொடர்ந்து நிறைய விஷயங்கள் இருக்குது. பூப்படையாத ஒரு பெண்ணு கூட, அது கூட ஒரு பிரச்சனையாக இருக்குது. அது வந்து சராசரியாக எல்லா பெண்களுக்கும் இல்லைனாலும் கூட லட்சத்தில் ஒரு பெண்ணுக்கு வந்தால் கூட அந்த பெண்ணுக்கு வந்து அது ஒரு வாழ்க்கையை பாதிக்கிற ஒரு விஷயமா இருக்குது. அப்படிங்கும்போது என்னுடைய முதல் நாவலில் வந்து நான் வந்து கருப்பை மாற்று அறுவை சிகிச்சை அதை வந்து கதைக்கு கருவாக எடுத்துக்கிட்டேன். அந்த கதையிலையும் காதல் இருக்குது, குடும்ப வாழ்க்கை இருக்குது, எல்லாமே உறவுகள் இருக்குது, நேசம் இருக்குது, எல்லாமே இருக்குது. ஆனால் மையப்படுத்தின விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த கருப்பை மாற்று அறுவை சிகிச்சை. ஒரு விபத்தில் வந்து கருப்பையை வந்து தங்கை இழந்துடுறா. அக்கா வந்து அதில் வந்து மருத்துவராக இருக்கிறாங்க. அவங்க வந்து தன்னுடைய கருப்பையை வந்து அவங்களுக்கு வந்து மாற்று அறுவை சிகிச்சை செய்கிற மாதிரி அந்த கதையை முடிச்சிருப்பேன். ஆனால் அந்த கதை வந்த காலகட்டத்தில் வந்து அது மருத்துவத்தில் சாத்தியப்படுமா அப்படின்றது தெரியாது. அது ஒரு கற்பனை தான், கற்பனை எழுதுனது தான். இப்போ சமீபத்தில் நான் ஒரு செய்தித்தாளில் பார்த்தேன், கருப்பை மாற்று அறுவை சிகிச்சை
வந்து நடைமுறைக்கு வந்திருக்கு. அதுவும் அந்த சொந்த உறவுக்குள்ளேயே, அந்த இரத்த உறவுக்குள்ளேயே அந்த அறுவை சிகிச்சை செய்யும்போது சிறப்பாக அது வந்து வெற்றிகரமாக அமையுது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. ஏன்னா நம்மளுடைய கற்பனைனா வந்து மருத்துவம், அறிவியல் எல்லாமே வந்து நம்முடைய தமிழர்கள் வந்து அறிவியல் முன்னோடிகள்னு சொல்லலாம். செயல்களில் ஔவையார்ல இருந்து திருவள்ளுவர்ல இருந்து நிறைய விஷயங்கள் பார்த்தீங்கன்னா குறள்லேயே வந்து அறிவியல் பதிவு இருக்குது. ஔவையாருடைய செய்யுள்ளையும் அறிவியல் பதிவு இருக்குது. அப்படிங்கும்போது நம்மளுடைய கதைக்களத்துலேயும் நம்ம ஏன் வந்து இந்த அறிவியல் முன்னேற்றத்தையோ மருத்துவ முன்னேற்றத்தையோ பதிவு செய்யக்கூடாது அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருந்தது. கொஞ்சம் நம்ம தனித்து தெரியுமே அப்படிங்கிற ஒரு விஷயமும் அதுக்குள்ளே அடங்கியிருந்தது. அதனால் என்னுடைய முதல் நாவலுக்கான கதை கருவாக நான் வந்து கருப்பை மாற்று அறுவை சிகிச்சை அதை மையப்படுத்தி எழுதலாம் அப்படின்னு எழுதியிருந்தேன். அது எனக்கு நல்ல ஒரு வரவேற்பு இருந்தது. தொடர்ந்து நான் அப்படி தான் எழுதுவேன் அப்படின்னு எதிர்பார்த்தாங்க. எனக்கும் தொடர்ந்து அப்படி ஒரு கதைக்களம் கிடச்சிது. அதை தொடர்ந்து ஒரு 5 கதைகள் நான் அது மாதிரியே எழுதினேன். அதை தொடர்ந்து பார்த்திங்கன்னா வந்து பூப்படையாத ஒரு பெண், அவங்கள பற்றி பதிவு பண்ணேன். அதில் பார்த்திங்கன்னா சிறந்த மகப்பேறு மருத்துவர் ஞான சௌந்தரி அப்படின்னு சொல்லி அவங்க வந்து அந்த கதையோட கடைசி அத்தியாயத்துக்கு வந்து ஒரு தீர்வு சொல்லியிருந்தாங்க. அந்த கதையில் இவங்க வந்து சராசரி பெண்ணை போலவே வாழலாம், ஒரு அறுவை சிகிச்சையின் மூலமாக வாழலாம், குழந்தை மட்டும்தான் அவங்களால பெற்றுக்கொள்ள முடியாது. பூப்படைந்த பெண்கள் எல்லாருமே குழந்தை பெற்றுக்கொள்வதும் இல்லை, அவர்களுக்கும் அந்த மாதிரியான குறைபாடு இருக்கிறது. அப்படிங்கும்போது இது ஒரு பெரிய செய்தி இல்லை அப்படின்னு சொல்லி அந்த பெண்ணுக்கான ஒரு தீர்வையும் அதில் கொடுத்துருந்தாங்க. ஸோ அந்த கதையும் எனக்கு வந்து ஒரு ஏதோ இந்த மருத்துவம் மூலம் கிடைக்கிற ஒரு முன்னேற்றத்தை பெண்கள் மத்தியில் நம்ம வந்து கதை வடிவத்தில் பதிவு செய்யணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் அந்த இது பதிவு பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மலரே குறிஞ்சி மலரேன்னு ஒரு நாவல், அதில் வந்து கருமுட்டை தானம் பற்றி பதிவு பண்ணியிருந்தேன். அது அப்போ வந்து ரொம்ப அரிதாக தான் இருந்தது. இன்றைக்கி அது வந்து நிறைய இடங்களில் விளம்பரங்கள்லாம் பார்க்கும்போது அது ஒரு வியாபாரம் மாதிரி இன்றைக்கி ஆயிடுச்சு அப்படின்னு பார்க்குறோம். இல்லை, மருத்துவ முன்னேற்றம் எல்லாமே நமக்கு ஒரு வர மாதிரி தான். அந்த வரத்தை வந்து வியாபாரமாக்குவது அப்படிங்கிறது அது வேறு விஷயம். நமக்கு வந்து அது கிடைச்ச ஒரு நல்ல ஒரு வரத்தை வந்து நம்ம கதைகளில் பதிவு பண்ணணும் அப்படின்னு தொடர்ந்து அந்த ஒரு நாவல் பண்ணேன். அதுக்கப்புறம் வந்து உயிர்ப்பு அப்படின்னு ஒரு நாவல் பண்ணேன். அது என்னென்னு பார்த்திங்கன்னா வந்து ஒரு இராணுவத்தில் வேலை செய்கிற ஒரு ஆண் தாயகத்துக்கு திரும்புகிற போது ஒரு விபத்தில் இறந்து போகிறாங்க. அவங்களுடைய உயிரணுக்கள் எடுத்து பதப்படுத்துகிறாங்க. அவர் இறந்த பிறகு அவருடைய குழந்தையை வந்து ஒரு பெண் சுமக்கிறார் அப்படிங்கிற ஒரு இதை அந்த கதையில் பதிவு பண்ணியிருந்தேன். என்னென்னா அது வந்து இந்த மருத்துவ முன்னேற்றங்களோட எனக்கு அது ஒரு உச்சமாக தெரிஞ்சுது. ஏன்னா ஒரு ஆண் தந்தை என்பவன் இறந்து 3 ஆண்டுகளுக்கு பிறகு ஒரு மகன் இங்கே ஒரு மகனோ மகளோ அவனுடைய இரத்த உறவு வந்து இந்த பூமியில் பிறக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பை வந்து மருத்துவம் நமக்கு ஏற்படுத்தி கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்லி உயிர்ப்புங்கிற கதையில் அது பண்ணியிருக்கேன். இது தவிர்த்து பொதுவாக வந்து குடும்பம் சார்ந்து நாவல்களும் தொடர்ந்து எழுதியிருக்கேன். ஒரு 16 நாவல்களில் ஒரு 5 நாவல் வந்து என்னுடைய மருத்துவ நாவல்களாக தொடர்ந்து பதிவு பண்ணியிருக்கேன் நான். ஓகே, கவிதை, சிறுகதை, நாவல் எல்லாமே எழுதுறீங்க அப்படின்னும் போது சிறுகதை அப்படிங்கிறது அதுக்கு ஒரு தனி ஒரு ஸ்டாண்ட் இருக்குது. அதை சொல்கிற விதமாக இருந்தாலும் சரி, முடிக்கிற விதத்துலையும். நாவல்னும் போது நம்மளுக்கு இன்னும் கொஞ்சம் சுலபமாக இருக்கும், ஸ்கோப் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். சுருக்கி எழுதுறதுக்கும் சரி, இலாபரேட்டாக எழுதுறதுக்கும் சரி, எப்படி என்ன மாதிரியான ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்குது? அதுக்கு எப்படி உங்களை தயார்படுத்திக்கிறீங்க? அது வந்து அந்த கதை தான் முடிவு பண்ணுது. வந்து ஒரு 2-4 பக்கத்துக்குள்ளே இந்த விஷயத்தை சொல்லலான்னு அப்படின்னு நினைக்கும் போது அது சிறுகதையாக உருவெடுக்கிறது. இது வந்து கிளை கதைகளோட சொல்லலாம் அப்படிங்கும்போது அது ஒரு நாவலாக உருவெடுக்கிறது. அதுதான் ஒரு விஷயம். அதே சிறுகதைக்கான கதையை ஒரு கவிதைகளை கூட நம்ம ஒரு 5 வரி 6 வரியில் கூட சொல்லிட முடியும். அது தன்னுடைய வடிவங்களை வந்து எடுக்கிறது வந்து அந்த சொல்ல வேண்டிய அந்த விஷயம்தான் வந்து வடிவத்தை எடுக்குதுன்னு நான் நினைக்கிறேன். அப்படி தான் அமைச்சுக்கிறோம் எல்லாருமே. ஏன்னா சிறுகதை அப்படின்னு பார்த்தாலே வந்து ஒரு சாவி துவாரத்தின் வழியாக வெளியில் பார்க்குறது அப்படிம்பாங்க. நாவல்னு பார்க்கும்போது வெளியில் வந்து நின்று உலகத்தை பார்க்குற மாதிரி அப்படிம்பாங்க. அது வந்து அந்த கதை தான் அந்த வடிவத்தை நமக்கு ஏற்படுத்தி கொடுக்குறது. நாம் முடிவு பண்ணுறது இல்லை, கதை முடிவு பண்ணுறது. ஏன்னா ஒரு சின்ன விஷயத்தை நாவலுக்காக ரொம்ப வலிந்து நிறைய சொற்களை போட்டு ரொம்ப கொண்டு போனோம்னா அந்த கதை இழுபடுற மாதிரி இருக்கும். அதனால் இந்த கதைக்கு சிறுகதை அப்படிங்கிற வடிவம் போகிறோம். இந்த கதையை வந்து நாவலால் தான் சொல்லி முடிக்க முடியும் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கும் அதில். அது மாதிரி ஏன் இதுக்கு சிறுகதை கூட தேவைப்படாது, ஒரு 4 வரி கவிதையிலே இந்த விஷயத்தை பதிவு பண்ணிடலாம் அப்படின்னு தோணும்போது கவிதையை கையில் எடுத்துக்கிறோம். அது கவிதை என்பது ரொம்ப சீக்கிரம் போய் மக்கள்கிட்ட சேரும். ஒரு 4 வரி படித்தாலும் அதில் ஒரு வரியில் நம்ம சொல்ல வந்த செய்தியை சொல்லிடலாம் அப்படின்னு. அதனால் கதையும் நம்ம சொல்ல வர விஷயம்தான், செய்தியும் தான் ஒரு வடிவத்தை தேர்ந்தெடுக்கிறதா நான் நினைக்கிறேன். திரைப்பட பாடலாசிரியராகவும் இருக்கீங்க. நிறைய படங்கள் ஆல்ரெடி உங்களுடைய பாடல்கள் வந்திருக்கு. இப்பயும் நீங்கள் தொடர்ந்து செஞ்சிட்ருக்கீங்கன்னும் போது திரைப்படத்துறைக்கு வந்த அனுபவம் பற்றி அனுபவம், அதாவது எனக்கு வந்து இந்த எழுத்தின் துவக்க காலம் அப்படின்னு பார்க்கும்போதே திரை இசை பாடல்கள் கேட்கிற பழக்கம் ஒன்று. அப்போல்லாம் வானொலி தான், தொலைக்காட்சியில் போய் பார்க்குறத விட ரேடியோ கேட்குற பழக்கம் எல்லாருக்குமே இருந்தது.
அப்படி பார்க்கும்போது அந்த இசையோடு சேர்ந்த பாடல்கள் அப்படிங்கும்போது ஒரு விருப்பம் இருந்தது. எனக்கு எழுத தொடங்கும் போதே நம்ம வந்து திரைப்பட பாடலாசிரியராக வரணும் அப்படிங்கிறது தான் அந்த ஒரு ஆசை, அந்த எண்ணம் இருந்தது. ஆனால் அதுக்கான களத்தை நான் வந்து அப்போ அமைச்சிக்க முடியல. ஸோ 2010 தான் வந்து திரைப்பட பாடலாசிரியராக அறிமுகமானேன். இந்த மெட்டுக்கு எழுதுகிற இது வந்து எனக்கு வந்து கையாள்வதற்கு எளிதாக இருந்தது எனக்கு வந்து. ஏன்னா நான் மெட்டுக்கு எழுதுவதற்கு பயிற்சியெல்லாம் எடுக்கலை. ஒரு மெட்டு கொடுத்தாங்கன்னா அதுக்கு வந்து அந்த சூழலை சொல்லிட்டா என்னால் பாடல் எழுத முடிகிறது. அந்த ஒரு திறன் எனக்கு வந்து இயற்கையாக அமைஞ்சிருந்தது. அதனால் வந்து என்னுடைய நண்பர் ஒருத்தர், தம்பியோட நண்பர் ஒருத்தர் வந்து ஒரு ஆல்பம் ஒன்று வெளியிட்டாங்க. 2010-11 முன்னாடி நினைக்கிறேன், 2009. அப்போ வந்து அவங்க வந்து அந்த மெட்டுக்கு வந்து நீங்கள் வேணால் அதை எழுதி பாருங்கள், உங்களுக்கு வருதான்னு பார்க்கலாம் அப்படின்னாங்க. அதுக்கு நான் வந்து வார்த்தைகள்லாம் ரொம்ப அழகாக போட்டு கொடுத்ததா அவங்க சொன்னாங்க. ரொம்ப அழகாக எழுதியிருக்கீங்க, நீங்கள் வந்து நீங்கள் வந்து ஆல்பத்துக்கு தான் எழுதணும்னு இல்லை, திரைப்படத்துக்கும் எழுதலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ எனக்குள்ளேயும் அந்த விருப்பம் அதிகமாக இருந்ததுனால முயற்சி எடுத்து ஒரு 10 படங்கள் வெளிவந்திருக்குது. 2010 தம்பி அர்ஜுனாங்கிற படத்தில் தான் அறிமுகமானேன். தினாசாரி இசையில் எனக்கு ஒரு அந்த பாடல் நல்லா அமைஞ்சுது. அதுக்கப்புறம் வந்து முத்துக்கு முத்தாக இயக்குனர் ராசமுதிரவன் சார், அதில் மண் வாசம்னு தொடங்குகிற பாடல், அது வந்து எனக்கு திரை உலகத்துக்குள்ளே சில பிரபலங்களுக்கு இந்த பாடல் எழுதுனது நான் தான் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பேர் எனக்கு அதுக்குள்ளே இருந்தது. அதை தொடர்ந்து வெங்கடேஷ் சார் ஒரு படம் பண்ணார், ரொம்ப நல்லவண்டா அப்படின்னு. அதில் ஒரு நல்ல பாடல். திரைப்பட பயணம் அப்படின்னு உள்ளே போயிருந்தாலும் கவிதைகள் அப்படிங்க எழுதுறது வந்து நீங்கள் இன்னும் தொடர்ந்து செஞ்சுட்டே தான் இருக்கீங்க. உங்களோட கவிதைகளே வந்து தொகுப்பாக வெளிவந்திருக்கு இல்லைங்களா? ஸோ இந்த கவிதைகளோட பயணம் இன்னைக்கு வரைக்கும் அது எப்படி தொடர்ந்து போயிட்டுருக்கு? அதாவது திரைப்பட பாடலுக்கு முன்னாடியே வந்து கவிதை தொகுப்பு ஒன்று வெளியிட்டுட்டேன், 2007 வெளியிட்டேன். நிறைய இலக்கிய அமைப்புகளுக்கு போகிறது உண்டு. ஒவ்வொரு சனிக்கிழமையும் ஞாயிற்றுக்கிழமையும் இந்த சென்னை எடுத்துக்கிட்டோம்னா நிறைய இலக்கிய அமைப்புகள் இருக்குது. அதில் கவியரங்கங்கள் தொடர்ந்து நடத்திட்டு வராங்க. ஸோ அதில் கலந்துக்கிற ஒரு அனுபவங்கள் தொடர்ந்து இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 10 ஆண்டுகளாகவே எல்லா அமைப்புகளுக்கும் போகிறோம். அப்படிங்கும்போது அதெல்லாம் தொகுத்து ஒரு புத்தகமாக போடணும் அப்படிங்கிற ஆர்வம் இருந்தது. ஸோ இன்னமும் அது அந்த கவியரங்கம் போகிற அந்த நிகழ்வுகள் வந்து தொடர்ந்துக்கிட்டே தான் இருக்குது. அப்படிங்கும்போது நாம் நினச்சி நம்ம திரைப்படத்துக்குள்ளே போயிட்டோம், கவிதைக்குள்ளே வர முடியாதுன்னு நினச்சாலும் ஏதாவது ஒரு அமைப்பில் இருந்து சொல்லுவாங்க, இன்றைக்கி இந்த தலைப்பில் கவியரங்கம் நடக்குதுமா, நீங்கள் வந்து கலந்துங்க. அப்படிங்கும்போது அது கவிதை எழுதுகிற சூழல் தானாகவே நமக்கு வந்து அமைந்து விடுகிறது. ஸோ அந்த மாதிரி கவிதைகளெல்லாம் தொகுத்து கவியரங்க கவிதைகளும் சரி, தொகுப்பு போடணும் அப்படிங்கிறதுக்காக எழுதப்பட்ட கவிதைகளும் சரி, 2 தொகுப்பாக வெளிவந்திருக்கு. நல்ல வரவேற்பு இருந்தது. நிறைய கவிஞர்களையும் புலவர் பெருமக்களையும் எனக்கு அந்த கவிதை வெளியீடுகள் மூலமா சந்திக்கக்கூடிய வாய்ப்புகளும் அவர்களுடைய ஊக்கப்படுத்துகிற அந்த வார்த்தைகளும் என்னை நிறைய எழுத தூண்டுது. நானும் நிறைய அவர்களுடைய புத்தகங்கள்லாம் படிக்கிறேன். இந்த படைப்பாளி எழுதின புத்தகம் தான் படிக்கணும் அப்படிங்கிற எண்ணம் இல்லாமல் எல்லாருடைய புத்தகங்களும் படிக்கும்போது அந்த கவிதை வளர்ச்சி கூட கொஞ்சம் கொஞ்சம் எனக்குள்ளேயே மாற்றம் அடைஞ்சதுன்னு கூட சொல்லிக்கலாம். ஏன்னா நான் முதல் தொகுப்பு விடியலே நீ அப்படின்னு தொகுத்தேன். அதில் பார்த்தீங்கன்னா உரை வீச்சு இருந்தது. அதுக்கடுத்து நானும் என் நான்களும் ஒரு கவிதை தொகுப்பு படைக்கும்போது பார்த்திங்கன்னா அந்த கவிதை தொகுப்பில் வந்து நிறைய வந்து பாடுபொருள்களெல்லாம் நான் வேறு மாதிரி வித்தியாசப்படுத்தியிருந்தேன். அதில் சமுதாயம், இளைஞர்கள், இயற்கை அப்படின்லாம் பதிவு பண்ணியிருந்தேன். இதில் பார்த்திங்கன்னா நிறைய கற்பனை, ஊமை இதெல்லாம் பண்ணணும் அப்படின்னு எனக்கு ஒரு ஆசை இருந்தது. அந்த மாதிரியான கவிதைகளை நானும் என் நான்களுங்கிற தொகுப்பில் போட்டிருந்தேன். ஸோ அப்படி தொடர்கிறது என்னுடைய கவிதை பணியும். ஓகே. இப்போ கவிதைகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு காலகட்டத்தில் நம்ம சங்க காலம் தொட்டே நம்மளுக்கு இந்த கவிதை இதெல்லாம் வந்து நம்மளுக்கான விஷயம் அறிமுகமானது அப்படின்னாலும் ஒரு காலகட்டத்திலையும் இதை வடிவங்களில் வந்து நிறைய மாற்றங்கள் இருக்கிறத பார்க்குறோம். மரபு கவிதைகள் வரைக்கும் நம்மளுக்கு தெரியும்னாலும் இன்றைக்கி அதை தாண்டியும் இந்த உலகம் போயிட்டுருக்கு. ஒரு காலகட்டத்தில் இதற்கான இந்த மொழி வேறு, இவங்களால் மட்டும்தான் கவிதைகள் எழுத முடியுன்ற ஒரு நிலை தாண்டி சாதாரணமாகிடுச்சு. இன்றைக்கி யார் வேணாலும் எழுதலான்னு. ஸோ இதை ஒரு கவிஞராக எப்படி பார்க்குறீங்க? இல்லை, இதுதான் நல்ல விஷயம். இதனால தான் நிறைய கவிஞர்கள் உருவாகியிருக்காங்கன்னு சொல்லலாம். இதுக்கு வந்து துவக்கம்னு சொன்னால் பாரதியாரே நம்ம சொல்லலாம். அவர் வசன கவிதைகளில் வந்து நிறைய செய்திகளை சொல்லியிருப்பார். அதில் தான் அறிவியல் செய்திகளும் சொல்லியிருப்பார். தமிழர்கள் அறிவியல் முன்னோடி அப்படிங்கிறத நம்ம சங்க காலத்திலேருந்து பாரதி வரைக்கும் கூட பார்க்கலாம், இன்றைக்கி எழுதக்கூடிய கவிஞர் வரைக்கும் கூட பார்க்கலாம். அப்படிங்கும்போது அந்த வசன கவிதைகள் தான் எல்லாருக்கும் ஒரு தூண்டுதலாக இருந்து இன்றைக்கி எல்லாருமே இன்றைக்கி கவிஞர்களுடைய எண்ணிக்கைன்னு பார்த்திங்கன்னா தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் அதிகப்படியாகவே இருக்கும். பெண் கவிஞர்களும் அதே மாதிரி அதிகமாகவே இருக்காங்க. ஏன்னா ஒரு காலத்தில் வந்து புலவர்களுடைய
அந்த செய்யுட்கள் காலமாக இருந்தது. வெறும் செய்யுள் தான் எழுதியிருந்தாங்க. அது வந்து புலவர்களுக்கு மட்டுமே புரியக்கூடிய ஒரு விஷயமாக இருந்தது. சராசரி மனிதர்களுக்கு போய் சேரக்கூடிய விஷயமாக இல்லை. இன்றைக்கி உரைவீச்சு கவிதை, புது கவிதை, இன்றைக்கி ஹைக்கு வந்திருக்கு, சென்றி வந்திருக்கு, இந்த ஒருவரி கவிதையெல்லாம் வந்திருக்கு. அப்படிங்கும்போது இது சராசரியாக எல்லா மக்களையும் போய் அதுக்காக புலமையை போய் படிச்சுட்டு வந்து தான் ஒரு கவிதையை படித்து அந்த கவிதையில் என்ன செய்தி இருக்குன்னு தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு நிர்பந்தம் இப்போ யாருக்குமே கிடையாது. யார் வேணாலும் படித்து அடடா இப்படி ஒரு வரியை சொல்லியிருக்காங்களே அப்படின்னு ஒரு புரிதல் ஏற்பட்டுக்கிற அளவு வந்து இன்றைக்கி சராசரி மனிதர்களுக்கு புரிகிற மாதிரி கவிதை தளம் அமைந்திருக்கிறது காரணம் பாரதின்னு சொல்லலாம். அவரை அடியொற்றி இன்றைக்கி நிறைய கவிதைகள் வந்திருக்கு. இது நம்ம ஒரு ஆரோக்கியமான சூழலாக தான் பார்க்குறோம். ஏன்னா வந்து இந்த சமுதாயத்தை பிரதிபலிக்கிற விஷயங்களை சொல்லணும் அப்படின்னா அதுக்குள்ளே ஒரு இலக்கணத்தை தேடி போனோம்னா அதை அவ்வளோ சரியாக சொல்லிவிட முடியாது. மனசில் என்ன இருக்கோ அதை அப்படியே சொல்லணும் போது இன்றைக்கி இருக்க கவிதை வடிவம் வந்து கை கொடுக்குதுன்னு சொல்லலாம். அப்படிதான் ஒரு படைப்பாளிக்கு வாசிப்பு அப்படிங்கிறது எவ்வளோ தூரம் அவசியம்னு சொல்லுவீங்க? எழுதுறதை கம்மி பண்ணிவிட்டு நிறைய வாசிக்கணும்னு சொல்லுவேன் நான். ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு 5 ஆண்டுகளாக நான் அப்படி தான் பண்ணிகிட்ருக்கேன். அதுக்கு முன்னாடி எழுதணும்னு நினச்சேன். இப்போலாம் நிறைய படிக்கணும்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா அந்த வாசித்தல் அப்படிங்கிறது அவ்வளோ முக்கியமான ஒரு விஷயம். ஏன்னா நம்ம சொல்லியிருக்கிற விஷயங்களை வந்து ரொம்ப பிரம்மாண்டமாக சொன்னதெல்லாம் இருக்குது. எனக்கு வந்து இந்த காலகட்டத்து தலைமுறையை சேர்ந்த புத்தகங்கள் மட்டும் இல்லாமல் சங்க இலக்கிய காலத்தோடைய புத்தகங்கள் ரொம்ப பிடிக்கும். ஸோ அன்றைக்கே நிறைய விஷயங்களை சொல்லிட்டு போயிருக்காங்க. அதுவும் இந்த புராண காலத்து கதைகள்லாம் படிக்கும்போது பார்த்திங்கன்னா வந்து ஆன்மீகம், தெய்வம் அது அந்த சம்மந்தம் இல்லாமல் அங்கேயும் அறிவியல் வந்து செய்திகள்லாம் நிறையா இருக்கும். இன்றைக்கி இருக்கிற மருத்துவ முன்னேற்றத்துடைய கற்பனையெல்லாம் பார்த்திங்கன்னா அன்றைக்கே இருக்கும். அதெல்லாம் படிக்கும்போது ரொம்ப பிரமிப்பாக இருக்கும். அதனால் இந்த புத்தகம் தான் படிக்கணும் அப்படின்னு இல்லை. இப்போ எனக்கு கலிங்கத்து பரணி படிக்க ரொம்ப பிடிக்கும். அதில் உள்ள அந்த கூலாடுதல்னு ஒரு பகுதி இருக்கும். அது ஃபுல்லாக பார்த்திங்கன்னா பேய் காட்சிகள், பேய் கூட்டமே இருக்கும் அதில். இன்றைக்கி இந்த தொடர்ந்து பேய் படங்கள்லாம் வரும்போது அன்னைக்கு அந்த புத்தகத்தில் படித்த காட்சி இன்னும் படத்தில் வரல அப்படின்னு நினைக்கிறேன் நான். அப்படி ஒரு கற்பனை வளம் மிகுந்த படைப்புகள்லாம் நம்மக்கிட்ட இருக்குது. அப்படிங்கும்போது நம்ம வந்து இதுதான் படிக்கணும்னு இல்லை, எல்லாமே தேடி படிக்கலாம். இன்னும் சுவாரஸ்யமாக இருக்கும். நம்ம எழுதுறதை விட நம்ம என்ன பெருசாக எழுதிட்டோம்னு தோணும் நம்ம அதெல்லாம் படிக்கும்போது. அப்போ படிக்க படிக்க வந்து நம்ம எழுதும்போது அந்த எல்லாமே எழுத வேண்டாம், படிக்கிற வாசகனுடைய நேரத்தையும் நம்ம வீணடிக்க வேண்டாம், எதை எழுதணுமோ அதை எழுதலாங்கிற ஒரு பக்குவத்துக்கு கூட ஒரு எழுத்தாளனால் வர முடியும். நினைக்கிறது எல்லாமே வெளியில் சொல்லிடாமல் இதுதான் சொல்லலாம் அப்படிங்கிற ஒரு அளவுக்கும் நாம் என்ன பெருசாக சொல்ல போகிறோம், எதிலேருந்து நம்ம மாறுபட்டு சொல்ல போகிறோம், அல்லது சொல்லுகிற விஷயத்தை எப்படி சுருக்கமாக சொல்லலாம். ஏன்னா இன்றைக்கி வந்து புத்தகங்கள் பெருசாக இருந்தால் யாரும் படிக்கிறது இல்லை. அது வந்து அலமாரியை அலங்கரிக்கக்கூடிய ஒரு பொருளாக தான் இருக்குது. இப்போ நான் கூட சென்ற ஆண்டு வந்து புத்தக திருவிழாவில் பெரிய பெரிய புத்தகங்கள் வாங்கிட்டு வந்தேன். ஒரு 200 பக்கங்களுக்கு மேலே படிக்கும்போது நிறைய நாட்கள் வந்து அதுலேருந்து நம்ம நீங்க வேண்டியதாக இருக்குது. திரும்ப ஒரு 100 பக்கங்கள் படிக்கிறதுக்குள்ளே அது நிறைய நாட்கள் வந்து இடைவெளி வந்துடுது. சின்ன புத்தகங்கள் வாங்கினா உடனே படிச்சிடும். அந்த பெரிய புத்தகங்களே ஒரு 10 புத்தகமாக சின்னதாக இருந்தால் அதை முழுசாக படிச்சிருப்போம் போல இருக்குது. அப்படிங்கும்போது இப்போ சுருக்கமாக எழுத வேண்டிய ஒரு காலகட்டத்தில் இருக்கும். ஏன்னா இன்றைக்கி நாவலுங்கிறதே பார்த்திங்கன்னா 50 பக்கத்துக்குள்ளே வந்தது. அன்றைக்கெலாம் நாவல் அப்படின்னு பார்த்திங்கன்னா 600-700 பக்கங்களுக்கு இருந்தது. அப்படிங்கும்போது இந்த மாற்றங்கள் வந்து இந்த காலத்துக்கு ஏற்ற ஒரு மாற்றம் தான். அப்படிங்கும்போது வாசித்தல் அப்படிங்கிறது ஒவ்வொரு எழுத்தாளருக்குமே விருப்பப்பட்ட ஒரு விஷயமாக தான் இருக்கும். தன்னுடைய எழுத்தை வந்து மற்றவர்கள் படிக்கிறாங்களோ இல்லையோ நம்ம அடுத்தவங்களுடைய எழுத்தை கட்டாயமாக படித்தே ஆகணும். படிக்கிற போது தான் நிறைய செய்திகளை நம்ம உள்வாங்க முடியும்னு நினைக்கிறேன். ஸோ எனக்கு வந்து எழுதுறது குறைவாகவும் வாசித்தல் அதிகமாக இருக்கணும்னு விருப்பப்படுற ஒரு ஆள் நான். ஓகே. ஒவ்வொரு படைப்பாளிக்குமே அவங்களுக்கான அதை படிக்கும்போது இது இவங்களுடைய படைப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அவங்களுக்கான ஒரு அடையாளங்கள் வந்து அதில் தெரியும். உங்களோட படைப்பை பொறுத்த வரைக்கும் நீங்கள் உங்களுடைய எதை மையமாக வச்சு ஒரு படைப்பை உருவாக்குறீங்க? அதை வந்து வாசகர் தான் யாராவது சொல்லணும். நானே சொல்கிறது அவ்வளோ சரியாக இருக்குமான்னு தெரியல. இருந்தாலும் வந்து எழுத்தின் துவக்க காலம் அப்படின்னு பார்க்கும்போது இந்த மருத்துவ சிந்தனைகள் அதிகமாக இருந்தது. இப்போ அதுலேருந்து கொஞ்சம் மாறுபட்டேன் நான். வெறும் மருத்துவம் மட்டுமே இல்லாமல் நம்ம இந்த வாழ்வியல் பதிவுகளும் இருக்கணும் அப்படின்னு நினச்சேன். அதனால் இது மாற்றத்துக்குரியதாக தான் இருக்குது. ஒரு விஷயத்தை வச்சு இந்த எழுத்தாளர்னால் இதை தான் சொல்லுவார் அப்படின்னு கணிக்க முடியுமாங்கிறது எனக்கு சரியாக எனக்கு படலை அது. ஏன்னா வந்து என்னுடைய கவிதையிலே ஒரு கவிஞர் வந்து சொன்னார், விடியலை நீங்கிற ஒரு கவிதை முதல்ல வெளியிட்டேன். அந்த கவிதை தொகுப்பு அவர் படிக்கலை. அதுக்கு அடுத்தாப்பில் ஒரு நானும் என் நான்களும்னு ஒரு கவிதை தொகுப்பு, அதை படிச்சுட்டு அவர் சொன்னார் வந்து நிறைய கற்பனையும் ஓமையுமாக இருக்கேம்மா, சமுதாயத்தை எதையுமே இதில் பிரதிபலிக்கவே இல்லை அப்படின்ட்டார். ஆனால் என்னுடைய அந்த தொகுப்பில் முழுக்க முழுக்க இந்த சமுதாயத்தை வந்து பிரதிபலிக்கக்கூடியதாகவும் இளைஞர்களை எழுச்சிப்படுத்தக்கூடிய வரிகளும் இயற்கையும் எல்லாமுமாக கலந்த ஒரு பதிவாக அது இருந்துச்சு. ஆனால் அவர் அதை படிக்கலை. இந்த தொகுப்பை மட்டுமே வச்சு முடிவு பண்ணி என்னை தீர்மானிச்சிருக்காரு. அதனால் வந்து அது அவ்வளோ சரியாக இருக்குமா அப்படின்னு தெரியல. போக போக நம்மளுக்குள்ளே ஒரு மாற்றங்கள் ஏற்படும் போது அப்படி எழுதிட்டு இருந்தாங்க, இன்றைக்கி இவங்க இப்படி எழுதுகிறாங்க அப்படிங்கிற மாதிரி தான் எல்லாருமே வருவாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து
ஒரு காலகட்டத்தில் பெருங்கவிஞர்கள் எல்லாமே மரபு கவிதையில் சிறப்பாக இருந்தாங்க. அந்த சிறப்பான மரபு கவிதை எழுதக்கூடிய கவிஞர்கள் எல்லாமே அடுத்து புது கவிதையில் ரொம்ப சிறப்பாக இருந்தாங்க. இன்றைக்கி ஹைக்கூவில் ரொம்ப சிறப்பாக இருக்காங்க. நம்ம ஈரோடு தமிழன் ஐயாவெல்லாம் பார்த்தோம்னா அவர் எல்லா வடிவங்களையுமே கொண்டு வந்துட்டார். கொண்டு வரும்போது அவருடைய அடையாளம் என்னென்னா அவர் எல்லாமே கவிதையாக்குவார். அப்படி தான் ஒரு அடையாளமாக இருக்கும். இப்படி ஒரு அடையாளங்கள் தான் அதிகப்படியான படைப்பாளிகளுக்கு வரும்னு நான் நினைக்கிறேன். ஸோ எனக்குன்னு ஒரு தனித்துவம் அது என்னன்னு எனக்கு இன்னும் தெரியல. ஸோ இன்னும் நீண்ட காலம் பயணத்துக்கு பிறகு ஏதாவது தனித்துவம் அதில் தெரியலாம், இல்லை எல்லாம் கலந்த ஒரு வெளிப்பாடாகவும் அது இருக்கலாம். ஏன்னா ஒரே விஷயத்த சொல்லிக்கிட்டே போகிறதுக்கு ஒரு விருப்பம் வரல யாருக்குமே. இங்கேருந்து இங்கே மாறணும், இங்கேருந்து இங்கே மாறணும் அப்படின்னு. இப்போ இலக்கிய அமைப்புகளில் என்னை பார்க்குறவங்களும் என்னுடைய திரைப்பட பாடல் வரிகளையும் பார்க்கும்போது வியப்படைகிறாங்க தான். நீங்களாம்மா அதெல்லாம் எழுதுனீங்க அப்படின்னு கேட்குறாங்க. அது வேற அப்படின்னு பார்க்கும்போது நம்மளை கணிக்க முடியாது. ஸோ திரைப்பட படம்னா அந்த கதாபாத்திரங்களுடைய வெளிப்பாடு, அங்கே வேண்டிய கமர்ஷியல் வரிகள், அங்கே அந்த மாதிரி போயிடும்போது இவங்க இந்த பொண்ணு இப்படி எழுதுறாங்களா அப்படிங்கிற கேள்வி அவங்களுக்குள்ளே வரும். அப்போ அவங்களால என்னை கணிக்க முடியாது, இவங்க இப்படி தான் அப்படின்னு கணிக்க முடியாது. ஸோ நான் அதுவும் இதுவுமாக தான் இருக்கிறேன். அது காலம்தான் நிர்ணயிக்குது, சூழல் தான் நிர்ணயிக்குதுன்னு நினைக்கிறேன் நான். கண்டிப்பாக. இலக்கிய உலகத்தை பொறுத்த வரைக்கும் இங்கே பெண்களோட பங்களிப்பு எவ்வளோ தூரம் இருக்குது? அதிகமாகவே இருக்குதுன்னு தான் சொல்லணும். இன்றைக்கி நிறைய கவிஞர்கள் எழுதுகிறாங்க, பெண் கவிஞர்கள் எழுதுகிறாங்க. குறிப்பாக பெண்ணையும் பற்றி நிறைய எழுதுகிறாங்க. இந்த நவீன கவிஞர்கள், பெண் கவிஞர்களை குறிப்பிட்டு சொல்லணும்னா ஒரு பெரிய பட்டியலே இருக்குது. இன்றைக்கி திரைத்துறைக்குள்ளேயும் இன்றைக்கி வர ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லா இடங்கள்லேயும் பெண்கள் இன்றைக்கி இருக்கிற மாதிரி கவிதைத்துறைக்குள்ளேயும் அவங்களுடைய ஆளுமை அதிகமாக வந்துட்டு தான் இருக்குது. இன்னும் இது அதிகப்படும்னு நினைக்கிறேன் நான். ஏன்னா இன்னும் சரியான நம்ம ஒரு கணக்கெடுப்பு நடக்கலை. அப்படி கணக்கெடுப்பு நடக்கும்போது பார்த்திங்கன்னா ஆண் கவிஞர்களுக்கு பெண் கவிஞர் ஓரளவு சமமாக இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் நான். ஏன்னா இது ஒரு காலகட்டத்துக்கு முன்னாடி இல்லை, இப்போ ஒரு 20 ஆண்டு காலத்துக்குள்ளே பார்த்திங்கன்னா நிறைய கவிஞர்களை பார்க்குறோம். நம்ம வார இதழ்களே அதிகமாக பெண் கவிஞர்களுடைய படைப்புகளை பார்க்குறோம். தொகுப்புகள் அதிகமாக வருது. இன்றைக்கி புத்தக கண்காட்சிகள் போனீங்கன்னா அதிகமான பெண் கவிஞர்களுடைய படைப்புகள் பார்க்குறோம், நாவல் பார்க்குறோம். நிறைய விஷயங்கள் அவங்கக்கிட்ட இருந்து நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதில் இருக்குது. ஸோ பெண்ணும் கவிதை ஆளுமை உடையவள் தான் அப்படிங்கிறது நிரூபிக்கிற காலமாக தான் இது இருக்கிறது. அது வரவேற்க முடியும். நிச்சயமா மேடம். ஒரு எழுத்தாளராக, ஒரு கவிஞராக உங்களுடைய இந்த இலக்கிய உலக பயணம் அப்படிங்கிறது எப்படி ஆரம்பமானது? உங்களோட முதல் படைப்பு உருவான விதம் என்ன? ஒருத்தரும் ஒரு அடையாளங்கள் அப்படின்னு சொல்லிட்டு போகிற அந்த ஒரு காலகட்டத்தில் நம்ம மாறுபட்டு தெரியணும் அப்படிங்கிறதுக்காக மருத்துவ விஷயத்தை மையமாக எடுத்து நீங்கள் உருவாக்கின உங்களுடைய நாவல்கள், இன்னைக்கு வரைக்கும் திரைப்படங்களில் நீங்கள் எழுதின பாடல்கள், உங்களுடைய கவிதை தொகுப்புன்னு உங்களோட பயணம் சார்ந்த பல விஷயங்களை எங்களோட நீங்கள் பகிர்ந்துட்டதுக்கு நன்றி. நன்றி. உங்களுக்கும் நன்றி. கலைஞர் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் நன்றி, வணக்கம். அறிவியல், வரலாறு, இதுவரை நாம் அறியாத உண்மைகள், இவைகளிலிருந்து நமக்கு தேவையானவற்றை அழகிய தமிழில் தொகுத்து ஒவ்வொரு நாளும் இனிமையாக வழங்கி கொண்டிருக்கிறார் பேராசிரியர் சுபவீர பாண்டியன் அவர்கள். நிகழ்ச்சியில் அடுத்த பகுதியாக வரவிருப்பது ஒன்றை சொல் நன்றே சொல். அனைவருக்கும் என் அன்பு வணக்கம். இன்றைக்கு நம் தலைமுறையில் வாழ்ந்து கொண்டிருக்கும் கவிஞர்களில் கவிப்பேரரசு வைரமுத்து கவிதைகளால் குறிக்கப்பட வேண்டிய ஒருவர். கடந்த 38 ஆண்டுகளாக திரைப்படங்களில் அவர் பாடல்களை எழுதி கொண்டிருக்கிறார். முதலில் கவிதைகளால் தான் அவர் அறியப்பட்டார். திரைப்படத்துறைக்கு வருவதற்கு முன்பே வைகறை மேகங்கள் என்றும் திருத்தி எழுதிய தீர்ப்புகள் என்றும் 2 நூல்கள் வெளிவந்துவிட்டன. அதற்கு பிறகும் தொடர்ந்து அவருடைய கவிதை நூல்கள் வெளிவந்து கொண்டே இருக்கின்றன. எனவே அந்த கவிதைகளால் மட்டும்தான் வைரமுத்து பாராட்டுக்குரியவராக இருக்கிறார் என்று சொல்ல முடியாது. அவர் வெறும் திரைப்பட பாடலாசிரியர் தானே என்று கருதுகிறவர்களுக்கு திரைப்பட பாடல்களிலும் கூட இலக்கியம் படைத்தவர் வைரமுத்து என்பதை நாம் சொல்ல வேண்டியிருக்கிறது. என்ன திடீரென்று வைரமுத்துவை பற்றி என்று கேட்டால், இப்போது என்னவோ எனக்கு அடிக்கடி வைரமுத்து அவர்களின் கவிதைகளை படிக்கவும் பிறரிடம் சொல்லவும் தோன்றுகிறது. அவருடைய கவிதைகளுக்கான காலம் இப்போதும் ஓங்கி நிற்கிறது என்றே நான் உணர்கிறேன். அவர் திரைப்படத்துறைக்கு பாடல் எழுத வந்தது 1980ஆவது ஆண்டு. 38 ஆண்டுகள் ஓடிவிட்டன. அவர் உள்ளே வந்து எழுதிய முதல் பாட்டு காடி என்கிற படத்தில் வந்தது. உத்தம சீரி என்று தொடங்கும். ஆனாலும் அவருக்கு புகழ் தேடி தந்த அந்த பாடல் நிழல்கள் என்கிற திரைப்படத்திலே வந்த இது ஒரு பொன்மாலை பொழுது என்கிற பாட்டு தான். இன்றைக்கும் இது ஒரு பொன்மாலை பொழுது பாடல் பாடுகிற போது நின்று கேட்க தோன்றுகிறது என்றால் 38 ஆண்டுகளுக்கு முன்னால் எழுதப்பெற்ற ஒரு பாட்டு
40 ஆண்டுகள் கடந்தும் அது வாழ்கிறது என்பதே அந்த பாட்டினுடைய வலிமையை காட்டுகிறது. வானமகள் நாணுகிறாள் வேறு உடை பூணுகிறாள் என்று எழுதியிருக்கிற வரி அது அவரினுடைய தொடக்க கால பாட்டு என்பதாக தெரியவில்லை. ஒரு முதிர்ந்த கவிஞனின் எழுத்து வரிகளாகத்தான் அவை ஒலிக்கின்றன. 1980 திரைப்படத்துறைக்குள் வந்து 86 முதல் இந்திய அரசின் விருதை அவர் பெற்றார். அது ஒரு பெரிய வியப்பான செய்தி. முதல் மரியாதை என்கிற படத்துக்காக அவர் தேசிய விருதை பெற்றார். பிறகு வரிசையாய் தேசிய விருதுகள் 2, 3, 4, 5 என்று அவரை இன்னமும் தொடர்ந்து கொண்டே இருக்கின்றன. 2003 ஆண்டு பத்மஸ்ரீ பட்டமும் அதற்கு பிறகு பத்மபூஷன் பட்டமும் அவர் பெற்றார். பல விருதுகள், பல்வேறு விதமான திரைப்பட துறை சார்ந்த பாராட்டுகள் எல்லாவற்றையும் பெற்றிருக்கிற வைரமுத்து அவர்கள் திரைப்படத்தில் எழுதியிருக்கிற பல்லாயிரக்கணக்கான பாடல்களில் ஒரு 1000 பாடல்களை தொகுத்து 1000 பாடல்கள் என்றே ஒரு நூலாகவும் வெளியிட்டிருக்கிறார். அதில் 1000 பாடல்கள் இருக்கின்றன. 5-6 பாடல்களை தொட்டு பார்த்தால் கூட அவருடைய கவிதை இலக்கியம் எத்தனை ஆழமாக திரைப்படத்திலும் வந்து சேர்ந்திருக்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்ளலாம். திரைப்படங்களில் கவிஞர் வைரமுத்து எதை பற்றி எழுதியிருக்கிறார்? அவருக்கு முன்னால் இருந்த கவிஞர்கள் எல்லாவற்றையும் தொட்டுவிட்டு போனதற்கு பிறகு இனி என்ன செய்ய போகிறாய் நீ என்று காலம் கேட்ட கேள்விக்கு அவர் விடை தந்திருக்கிறார். 1980 அவர் உள்ளே நுழைகிற போது 81 கவிஞர் கண்ணதாசன் அவர்கள் இறந்து போய்விடுகிறார். அப்படித்தான் 1950களின் இறுதியில் கவிஞர் கண்ணதாசன் பாடல் எழுத வந்த நேரத்தில் குடிகட்டி பறந்து கொண்டிருந்த பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் அவர்கள் 59 இறந்து போய்விட்டார். ஒருவர் மறைந்து இன்னொருவருக்கு வழி தந்திருக்கிறார்களோ என்று எண்ண வேண்டியிருக்கிறது. கவிஞர் வைரமுத்து அந்த புத்தகத்தினுடைய முன்னுரையிலேயே எழுதுகிறார், யார் யாரெல்லாம் எந்தெந்த பொருளை தொட்டு பாடினார்கள் என்று ஒரு பட்டியலை அவர் தருகிறார். ஒவ்வொருவருக்கும் அந்தந்த காலகட்டத்தின் ஒவ்வொரு பொருள் கை கொடுத்தது. மதகவி பாஸ்கரதாசுக்கு சுதந்திர போராட்டம் பொருளாக இருந்தது. பாபநாசம் சிவன் பக்தியை பாடினார். அடுத்து வந்த உடுமலை நாராயணகவியோ பகுத்தறிவை பாடினார். பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரத்திற்கு பொது உடைமை கை கொடுத்தது. கவிஞர் கண்ணதாசன் வாழ்வியலை பாடினார். கவிஞர் வாலிக்கோ கதாநாயக அரசியல் பயன்பட்டது என்று வைரமுத்து எழுதுகிறார். அந்த தொடரை நாம் கவனிக்க வேண்டும். அது ஒரு புதிய செய்தி. கதாநாயக அரசியல். அன்றைக்கு எம்ஜிஆர் அவர்களின் பாடல்களுக்கெல்லாம் புத்துயிர் ஊட்டியவர் வாலிதான். எனவே ஒரு கதாநாயகனை முன்னிறுத்துகிற போது கதாநாயகனோடு சேர்ந்து கவிஞனும் மக்கள் முன்னால் வந்து நின்றான். அதுதான் வாலியினுடைய வலிமை. அது கதாநாயக அரசியல். இப்போது கவிஞர் வைரமுத்து கேட்கிறார், இனி என்ன மீதம் இருக்கிறது? எல்லாவற்றையும் எல்லோரும் பாடிவிட்டார்களே என்று சோர்ந்து போய்விடாமல் மண்ணும் மக்களும் என் பொருள் என தெளிந்தேன் என எழுதுகிறார். மண்ணும் மக்களும் என்றால் மக்களின் காதல், இந்த ஊரின் அழகு, போராட்டத்தின் வெளிச்சம் எல்லாம் சேர்ந்ததுதான். எல்லாவற்றையும் தன் பாடல்களில் அவர் தொட்டு காட்டியிருக்கிறார். வைரமுத்துவை போல அத்தனை அழகாய் கவிதை நயத்தோடு காதல் பாடல்களை எல்லோரும் எழுதிவிட முடியாது. கவிஞர் கண்ணதாசனின் பாடல் வரிகள் எளிமையாக இருக்கும். வைரமுத்துவின் பாடல் வரிகள் இலக்கிய நயத்தோடு இருக்கும். நாம் அறிந்த திரைப்பட பாடல்கள்தான். ஆனால் மறுபடியும் ஒருமுறை எண்ணி பார்க்க வேண்டிய நேரம் வந்திருக்கிறது. விடியில் விழுந்து இதயம் நுழைந்து உயிரில் கலந்த உறவு. காதல் என்பதை இதைவிட எப்படி அழுத்தமாய் சொல்ல முடியும்? முதலில் அது கண்களில் தொடங்குகிறது. விடியில் விழுந்து இதயம் நுழைந்து உயிரில் கலந்த உறவு. எனக்கு மட்டும் சொந்தம் உன் இதழ் கொடுக்கும் முத்தம், உனக்கு மட்டும் கேட்கும் என் உயிர் உருகும் சத்தம். உயிர் உருகும் சத்தம் என்கிற தொடர் கவிதையில் புதிதில்லையா? எனக்கு மட்டும் சொந்தம் உன் இதழ் கொடுக்கும் முத்தம், அது புரிகிறது. அடுத்த வரியில் அவர் சொல்லுகிறார், உனக்கு மட்டும் கேட்கும் உயிர் உருகுவது, அது ஒரு சத்தம், அது கேட்குமா? உனக்கு மட்டும் கேட்கும் என் உயிர் உருகும் சத்தம். காதல் உடையவர்களுக்குத்தான் அந்த சத்தம் கேட்கும் என்று அந்த கவிதை சொல்லும். மழைக்காலத்திலும் கூவும் மரகத குயில் நான். இன்னொரு காதல் பாட்டில் திரைப்படத்தில் வைரமுத்து அவர்கள் இப்படி எழுதுவார், மழைக்காலத்திலும் கூவும் மரகத குயில் நான், இரவிலும் அடிக்கும் வெடிச்ச புன்னகை நான், உன் நெஞ்சில் வசிக்கும் இன்னொரு உயிர் நான். நான் மறுபடியும் அந்த வரிகளை படித்து பார்க்கிறேன். ஒரு இலக்கியத்தில் காப்பியத்தில் கூட இத்தனை நயமான வரிகளை எழுதிவிட முடியாது. உன் நெஞ்சில் வசிக்கும் இன்னொரு உயிர் நான். ஒரு உயிர் இன்னொரு நெஞ்சில் வசிக்க முடியும் என்பதே
காதலில் மட்டும்தான் சாத்தியம். அதை எல்லாவற்றையும் அந்த காதல் பாடல்களில் எழுதியிருக்கிற வைரமுத்து அவர்கள் ஒரு நிலத்தை பற்றி, ஒரு கிராமத்தை பற்றி, அங்கே இருக்கிற அந்த மக்களின் வாழ்க்கை பற்றி எழுதுகிற போது அதை அனுபவித்து எழுதுகிறார் என்று சொல்ல வேண்டும். ஏனென்றால் அது அவருடைய வாழ்க்கையினுடைய தொடர்ச்சி. காடு, பொட்டக்காடு, அந்த மக்கள் மொழியிலேயே எழுதுகிறார். காடு பொட்டக்காடு, செங்காத்து வீசும் காடு, வீடு கீத்து வீடு, எலியோட எங்கள் பாடு, எலியோடும் சேர்ந்துதான். அந்தி நேரம் வந்தால் தலையை எண்ணிப்பார், ஆடு மாடோடு சேர்த்து நாங்கள் 7 பேர் என்று அந்த கணக்கை கவனியுங்கள். மனிதநேயம் தாண்டிய உயிர் நேயம். ஆடு மாடோடு சேர்த்து எங்கள் வீட்டில் 7 பேர், அந்தி நேரம் வந்தால் தலையை எண்ணிப்பார். 7 பேர் என்றால் வெறும் மனிதர்களின் கணக்கல்ல, ஆடு மாடுகளையும் உயிர்களாய் உறவுகளாய் கருதுகிற தமிழ் இனத்தின் பண்பாட்டின் வெளிப்பாடாக அந்த வரிகள். இப்படி மென்மையாகத்தான் கவிஞர் வைரமுத்து எழுதுவாரா? இல்லை. எரிமலை எப்படி பொறுக்கும், நம் நெருப்புக்கு இன்னுமா உறக்கம், சிங்க கூட்டம் நிமிர்ந்தால் துன்பச் சிறையின் கதவு தெரிக்கும், சிறையின் கதவு திறக்கும் என்று எழுதியிருந்தால் அது சாதாரண வரி. இந்த எரிமலை எப்படி பொறுக்கும், நம் நெருப்புக்கு இன்னுமா உறக்கம், சிங்க கூட்டம் நிமிர்ந்தால் இந்த துன்பக் கதவு தெரிக்கும், நாம் கண்ணீர் விற்கும் ஜாதி இனி அழுதால் வராது நீதி. அந்த கடைசி 2 வரிகளை எண்ணி பார்க்கிறேன். நாம் கண்ணீர் விற்கும் ஜாதி இனி அழுதால் வராது நீதி. ஓ, இனி அழுதால் வராது நீதி என்பது கவிஞருக்கு அப்போதே புரிந்திருக்கிறது. நல்லது, தமிழ் உலகம் கவி பேரரசை கொண்டாடட்டும். பொழுதுபோக்கிற்காக இணையதளத்தை பயன்படுத்தி கொண்டிருக்கும் நம்மில் பலர் பயனுள்ள வகையிலும் இணையதளத்தை பயன்படுத்த ஆரம்பித்து விட்டார்கள். அந்த வகையில் இணையதளத்தில் குறைந்த முதலீட்டில் அதிக லாபம் எப்படி பெறலாம் என்பதை பற்றி இந்த பகுதியின் மூலமாக நாம் அறிந்து வருகிறோம். இன்றைக்கும் சில தகவல்களை தெரிந்து கொள்ளலாம். நிகழ்ச்சியில் அடுத்த பகுதியாக வரவிருப்பது ஆலோசனை நேரத்தில் வணிகம். வணக்கம். இந்த நிகழ்ச்சியில் ஒரு வாரமும் தொழில் சம்பந்தப்பட்ட நிதி ஆலோசனைகளையும், தொழிலுக்கு தேவையான தொழில் அபிவிருத்தி ஆலோசனைகளையும், அதை எப்படி பண்ணலாம், அதுக்கு தேவையான என்ன மாதிரியான ப்ரைவேட் ஈக்விட்டினா என்ன, வெஞ்சர் கேபிட்டல்னா என்ன, எப்படி ஸ்டார்ட் அப்பாக ஆரம்பிக்கக்கூடிய கம்பெனிக்கு ஃபண்டிங் வாங்கலாம், நல்லா நடக்கக்கூடிய கம்பெனி ப்ராப்ளத்தில் போச்சுன்னா எப்படி சால்வ் பண்ணலாம், அதே மாதிரி புதுசாக என்ன மாதிரி இன்வெஸ்ட் பண்ணி தொழில் தொடங்கலாம், என்னென்ன மாதிரிலாம் இன்வெஸ்ட் பண்ணலாங்கிறத ஒரு வாரமும் சொல்லிக்கிட்டு இருந்தோம். இதில் முக்கியமாக எந்த டிசிஷன் நீங்கள் எடுக்கும்போதும் இது சம்மந்தப்பட்ட ப்ராப்பரான ப்ரொஃபஷனல் கன்சல்டன்ட் அணுகி அதுக்கப்புறம் முடிவு எடுக்கிறது நல்லது. இப்போ நான் சொல்கிறது எல்லாமே ஒரு ஓவரால் வியூ, அக்யூரேட்டாக நான் என்னால் ஒரு 10 நிமிஷம் விஷயத்தை பெரிய விஷயத்தை ஒரு 10 நிமிஷத்தில் கவர் பண்ண முடியாது, ஓரளவு கவர் பண்ணலாம். இப்போ லாஸ்ட் வீக்கோட தொடர்ச்சியாக பார்த்திங்கன்னா நான் பிட்காயினை பற்றி நான் சொல்லியிருந்தேன். அந்த பிட்காயின் என்ன இப்போ எல்லோரும் பற்றி பேசுகிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் நான் சொல்லியிருந்தேன். இதில் பார்த்திங்கன்னா இந்த பிட்காயின் போன வருஷத்தில் நீங்கள் ஒரு 10,000 ரூபா இன்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்கன்னா போன வருஷம் கடைசியில் 20,000 ரூபா இருந்திருக்கு. ஸோ என்னால் இவ்வளோ லாபம் சம்பாதிச்சிருக்கலாம் அப்படிங்கிறது சொல்கிறாங்க. இப்போ பார்த்திங்கன்னா ஒரு 3 மாதத்தில் கிட்டத்தட்ட ஒரு அதே பாதி அளவுக்கு கீழே வந்துருச்சு. இப்போ அந்த அளவுக்கு லாஸும் வந்திருக்கும். ஸோ அதனால் மார்க்கெட்டில் எப்போதுமே டைமிங்கிறது யாராலையும் பண்ண முடியாது. அந்த டேட்டில் வாங்கியிருந்தால் இந்த டேட்டில் விற்றுருக்கலாம் அப்படிங்கிறதெல்லாம் சொல்ல முடியாது. ஒன் ஆஃப் த சைனீஸ் ப்ராவர்பு ஒன்று சொல்லுவாங்க, 10 லட்சம் வருஷத்துக்கு முன்னாடி நான் வாங்கியிருந்தேன்னா இன்றைக்கி இவ்வளோ அசட் இருக்கும் அப்படிங்கிறது கிடையாது. 10 வருஷத்துக்கு முன்னாடியோ இல்லை 10,000 வருஷத்துக்கு முன்னாடியோ ஒரு விஷயத்தை வாங்கியிருந்தால் இவ்வளோ ப்ராஃபிட் இருக்குங்கிறது பேசுகிறது எப்படி அபத்தமோ அதே மாதிரி போன வருஷம் வாங்கியிருந்தால் இந்த வருஷம் விற்றுருக்கலாம், நான் போன மாதம் வாங்கியிருந்தால் இந்த மாதம் விற்றுருக்கலாம் அப்படிங்கிற டைமிங் எதுவுமே பண்ண முடியாது. யாராலையும் 100% டைமிங் பண்ண முடியாது. 100% டைமிங் பண்ணினாங்கன்னா அவங்க யாருக்கும் சொல்லணுங்கிற அவசியமே கிடையாது. ஸோ இதெல்லாம் நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் சொல்லக்கூடிய விஷயமே தவிர ஓரளவு இந்த மாதிரி நடந்ததுன்னா இந்த ரிசல்ட் வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்குதுன்னு சொல்லலாம். ஸோ அதனால் டைமிங் பண்ணுற எந்த விதமான அக்யூரேசியான எந்த டீட்டெயில் யார் சொன்னாலும் அதை அதிகமாக எடுக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் கன்சல்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இதுலேருந்து சொல்கிறது என்னென்னா, இப்போது அதே மாதிரி இந்த பிட்காயினில் இவ்வளோ தூரத்துக்கு ரிசல்ட் எனக்கு வந்திருக்குது, அதாவது எனக்கு தெரிஞ்சவங்க இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க, இந்த புக்கில் போட்டிருக்காங்கன்னு சொல்லிட்டு தான் என்கிட்ட கொஞ்சம் பேர் நிறைய பேர் கேட்டிருக்கிறாங்க. அதில் பார்த்திங்கன்னா
இந்த இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி, இந்த மாதிரி பிட்காயின் பண்ணுறதுக்கு முன்னாடி இதை நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக தான் நான் சொல்கிறேன். இப்போ கரண்ட்டாக நிலைமை வந்து திரும்பவும் 10,000 11,000 டாலருக்கு வந்திருக்கு. இது இனிமேல் இறங்கலாங்கிறாங்க. பிட்காயின்ங்கிறது ஒரு நாளைக்கு பெருசாக வெடிச்சிரும், இன்னும் கொஞ்சம் அதுலேருந்து நிறைய பேருக்கு நஷ்டமாகும் அப்படின்றாங்க. இது 2 விதமாக டீல் பண்ணலாம். ஒன்று வந்து டிரான்சாக்ஷனல்னு ஒன்று டீல் பண்ணக்கூடியது, இன்னொன்று ஃபங்க்ஷனலாக டீல் பண்ணுவாங்க. ஃபங்க்ஷனல்ங்கிறது வந்து அதாவது நம்ம வந்து இப்படி பார்த்துக்குவோம். நம்மளோட சைட்லேருந்து பார்க்கும்போது இதை ஒரு அசட்டாக டீல் பண்ணிங்கன்னா, நீங்கள் பிட்காயினை வந்து வாங்குறீங்க, அதை வாங்கி வச்சுக்கிறீங்க, அதை லாபம் தரும்போது விற்றுக்கிறீங்க. அதேமாதிரி இதை நஷ்டம் தரும்போதோ விற்கிறதோ வாங்குறதோ ஏதோ ஒன்று பண்ணுறீங்கன்னு வச்சுக்கலாம். லாப நஷ்டத்தை பற்றி நான் இப்போ எதுவுமே இந்த நிகழ்ச்சியில் பேசலை. நான் சொல்ல வர்றது இந்த ப்ராடக்டை பற்றின உள்ளே இருக்கக்கூடிய விஷயங்கள். ஸோ இது என்ன ஆகும் அப்படிங்கிறத பார்த்திங்கன்னா, இன்றைக்கி பார்த்திங்கன்னா பேப்பரில் போட்டிருக்கிறாங்க. அதாவது இந்த வாரம் பேப்பரில் போட்டிருக்கிறது வந்து ஒரு கர்நாடகா கவர்மெண்ட்டில் பிட்காயினை வச்சு ஒரு சில டெண்டர்ஸ், அதோட மெத்தடில் டெண்டர்ஸ் எதுவும் கண்டக்ட் பண்ணலாமா அப்படிங்கிறது ஒரு பேப்பர் நியூஸ். ஒரிஜினலாக இல்லையாங்கிறது எனக்கு தெரியாது. அப்படிங்கிற லெவலுக்கு வந்திருக்கும் போது என்னன்னா, இது வந்து ஒரு காமன் கரன்சி, காமனாக ஒரு வேர்ல்டு ஃபுல்லாக பரவி இருக்கிறதுனால, எல்லாருக்கும் ஈஸியாக மெத்தடாக இருக்கிறதுனால இதை எல்லோரும் அணுகிற மாதிரி இருக்குது. ஒரு லேட்டஸ்ட்டாக பார்த்திங்கன்னா ஒரு நிறுவனம் வந்து ஒரு மொபைல் நிறுவனம் இதை பிட்காயின் சிஸ்டத்தை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. இது மாதிரி பல பேர் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக இதை பற்றி பேசுகிறதுனால கண்டிப்பாக நீங்கள் இதை பற்றி அவேர்னஸ் தெரிஞ்சுக்கணுங்கிறதுனால தான் இதில் சொல்லிகிட்ருக்கேன். இந்த கிரிப்டோ கரன்சிங்கிறதுலேருந்து இது, ஏன்னா இது ஒரு பெரிய சப்ஜெக்டாகவும் இருக்குது, ப்ளஸ் காம்ப்ளிகேஷன்ஸ் அதிகமாக இருக்கிறதுனால இதை ஒன்று வந்து அப்படின்னா என்னென்னு தெரிஞ்சுக்கிறது, இல்லை மேலோட்டமாக அதை பற்றின தெரிஞ்ச விஷயத்தில் வாங்கி விற்கிறது. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் வாங்கிறதோ விற்கிறதோ ரெகுலேஷன்ஸில் அலோவ் பண்ணவே இல்லை. இப்போ தான் இது அதுக்குண்டான வந்து ப்ரொப்போசல்ஸ்லாம் டிஸ்கஷனில் இருக்கா இல்லையான்னு தெரில. மேபி ஃப்யூச்சரில் வரலாம். ஆனால் நிறைய கண்ட்ரீஸில் இதை அலோவ் பண்ணியிருக்கிறாங்க. சில பேர் சொல்கிறாங்க இது வந்து கரன்சியோட எக்கனாமியை சேஞ்ச் பண்ணும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. பட் ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா ஒன் ஆஃப் த பாசிட்டிவ் சைடு, இந்த இத்தனை மிடில்மேனு இல்லாமல் ஒரு டிரான்சாக்ஷன் பண்ண முடியறதுனால, மிடில்மேன் அப்படிங்கிறதுனா ஒரு விஷயத்தை நம்ம வாங்கும்போது இத்தனை பேரை தாண்டி தான், இத்தனை பேங்க்கு இத்தனை விஷயத்தை தாண்டி தான் போய் வாங்க வேண்டியிருக்கு. அதெல்லாம் அவாய்ட் அந்த சார்ஜெலாம் வேஸ்ட் ஆகிறதுனால ஈஸியாக பண்ண முடியுது. ஸோ இதனால் பெனிஃபிட்டாகவும் இருக்கலாம். அதேமாரி மைனஸ் சைடு பார்த்திங்கன்னா, இது வந்து ஒரு பேரலாக ஒரு எக்கனாமி மாதிரி போகிறதுனால நாளைக்கு வந்து எதுவும் டிஸ்டர்பன்ஸ் வரும் அப்படிங்கிறத வந்து கவர்மெண்ட்டும் திங்க் பண்ணலாம். ஸோ இது வந்து கவர்மெண்ட்டோட ஒரு டிசிஷன், ஒரு கால். அவங்க வந்து இதை ஃபர்தராக பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த பிட்காயினில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு ஒரு சில ஏஜென்சிஸ் தான் இப்போதைக்கு அவைலபிளாக இருக்காங்க. அவங்க வந்து அவங்க வழியாக தான் இன்வெஸ்ட் பண்ணணும். அவங்க என்ன கேட்குறாங்க, ஃபஸ்ட்டு எங்கள்கிட்ட உங்களோட அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுங்கள், அந்த அக்கௌண்ட்டில் நீங்கள் பணத்தை போடுங்க, அதில் பணத்தை போட்டதுக்கப்புறம் அதிலேருந்து நாங்கள் அந்த பிட்காயின் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிப்போம், அதுலேருந்து உங்களோட அக்கௌண்ட்டுக்கு நாங்கள் இதை கொடுத்துருவோம் அப்படிங்கிறாங்க. இதை வந்து வாங்கினதை வந்து அசட்டாக வச்சுக்கிட்டு அப்படியே விற்கிறதுங்கிறது ஒன்று. இன்னொன்று வாங்கினதை வந்து வேறு ஒரு பொருளுக்கு எக்ஸ்சேஞ்ச் ஆக்கிக்கிறது ஒன்று. இப்போ எப்படி வந்து எக்ஸாம்பிள், நீங்கள் ஏதோ ஒரு கம்பெனி எக்ஸ் ஒரு பேங்க்கோட ஷேர் வாங்கியிருக்கீங்க. அந்த பேங்க்கோட ஷேர் நீங்கள் வாங்கியிருக்கும்போது, இந்த பிட்காயினுக்கு எக்ஸாம்பிளுக்காக நான் சொல்கிறேன், அந்த பேங்க்கோட ஷேர் வாங்கியிருக்கீங்க. அந்த பேங்க்கோட ஷேரை திரும்ப விற்கும்போது தான் அதுலேருந்து உங்களுக்கு பணம் கிடைக்கும். இல்லை அந்த பேங்க்கோட ஷேரை ஒரு இடத்துல வந்து அடமானம் வைக்கும்போது அந்த அடமானத்துக்கு உண்டான அந்த மதிப்புக்கு அதில் இருக்கிற ஒரு 60% வேல்யூ உங்களுக்கு பணமாக கிடைக்கும். இல்லை இது ரெண்டும் தான் பாசிபிலிட்டி. ஆனால் அதை வச்சு வேறு எதுவும் சாமானை வாங்க முடியாது, நீங்கள் வேறு யாருக்கும் அதை கொடுக்க முடியாது. ஸோ அப்படி கொடுக்கும்போது ஒரு 3-4 லேயர், அதாவது டிமேட் ஏஜென்சி, ஒரு புரோக்கர், அதுக்கப்புறம் ஒரு டிமேட் அக்கௌண்ட் ஏஜென்சி, அதுக்கப்புறம் வந்து கிளியரிங் ஏஜென்சி, அப்புறம் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சு, அதே மாதிரி அந்த சைடில் யார் வாங்குகிறாங்களோ அந்த 4 விஷயங்களும் வரும். ஸோ இந்த செயின் வழியாக தான் பண்ண முடியுமே தவிர இதை வச்சு டேரெக்டாக எதுவும் வாங்க முடியாது. ஆனால் இந்த பிட்காயின்றது இதை வச்சு டேரெக்டாக வாங்க முடியும். சில விஷயங்கள் நீங்கள் உங்களால் டேரெக்டாக நீங்களே பண்ணிக்கலாம். யாரெல்லாம் வந்து இந்த பிட்காயினை அக்செப்ட் பண்ணுறாங்களோ அவங்கக்கிட்ட ஒரு பொருளையோ இல்லை ஏதோ ஒரு விஷயத்தையோ நீங்கள் டேரெக்டாகவே வாங்க முடியுங்கிறாங்க. ஸோ அதனால் இவ்வளோ விஷயங்கள் இதில் சேஞ்ச் ஆகிடுது. எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு பேங்க் ஒரு ஷேர் வச்சுருக்கீங்க, அந்த ஷேரோட விலை 1 லட்ச ரூபா இருக்குன்னா நீங்கள் விற்கும்போது 0.5% புரோக்கரேஜ் போகும். அதை வச்சுருக்கிற டிமேட் அக்கௌண்ட்டில் இருக்கிறவங்க கஸ்டோடியல் சார்ஜஸ்னு ஒரு வருஷத்துக்கு 250 ரூபா போடுவாங்க. அதே மாதிரி அந்த சைடு வந்து உங்கள் ஷேரை வாங்கினவர், கண்ணுக்கு தெரியாத ஒரு பையர், அவர்கிட்ட ஒரு 0.5% புரோக்கரேஜ், அதேமாதிரி அவர் ஒரு 250 ரூபா கட்டியிருப்பார். ஸோ இவ்வளோ காசு போய் தான் கடைசியாக எண்ட் யூஸருக்கு போகுது. அதனால தான் இதை என்ன சொல்கிறாங்கன்னா பியர் டு பியர் டெக்னாலஜி அப்படிங்கிறாங்க. இது வந்து ஒரு இடத்துலேருந்து ஒருத்தர்கிட்டேருந்து இன்னொருத்தர்கிட்ட டைரெக்டாக போகுது.
அப்படிங்கிறத சொல்கிறாங்க. இப்போ ஒரு ஸ்டேட்லேயுமே பார்த்திங்கன்னா இதை பற்றின அவேர்னஸ் நிறைய நடத்துகிறாங்க. இதை பற்றி வந்து மோர் நாலேஜ் கொடுக்கலாம், வாங்கலாம், விற்கலாம், நீங்கள் மைனிங் பண்ணலாம் அப்படிங்கிறாங்க. மைனிங்னால் ஏற்கனவே நான் சொல்லியிருந்தேன், பிளாக் செயின்ங்கிறதையும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். எப்படி வந்து 4 பேர் ஒரு கேம் விளையாடும்போது என்ட்ரி பண்ணுறது, டேட்டாவை நடக்கிற விஷயத்தை என்ட்ரி பண்ணி 4 பேரும் கடைசியில் வெரிஃபை பண்ணும்போது கரெக்டாக இருக்கோ அந்த அளவுக்கு அக்யூரேட்டாக இதில் இருக்குங்கிறத க்ரியேட் பண்ணக்கூடிய ஒரு லெட்ஜர் தான் பிளாக் செயின். அந்த பிளாக் செயினில் வரக்கூடிய இந்த பிளாக் செயினை பார்த்துக்கக்கூடிய இல்லை அந்த நெட்வொர்க்கிங்கில் இருக்கக்கூடிய பீப்புள் தான் மைனர்ஸ்ன்னு சொல்கிறாங்க. இந்த மைனர்ஸுங்கிறது, இந்த மைனிங்கிறது எப்படி இந்த பிட்காயின் உருவாகுது அப்படின்னிங்கன்னா, எகெயின் இந்த மேத்தமேட்டிக்கல் ஃபங்க்ஷன் படி ஒரு சிஸ்டம்லேருந்து ஜெனரேட் பண்ணி அதுலேருந்து ஒரு ஆஷுங்கிற ஒரு நம்பரை வச்சு இதை உருவாக்குறாங்க. ஸோ இப்போ என்னென்னா, இது வந்து இதில் எங்கேருந்து உருவானது, எப்படி வந்து ரூபா நோட்டு எங்கேருந்து வந்தது அப்படின்னு கேட்குற மாதிரி ஆகும். அது ரூபா நோட்டு எங்கேருந்து வந்துச்சுன்னா ரிசர்வ் பேங்க்லேருந்து வந்துச்சு. ரிசர்வ் பேங்க்குக்கு எங்கேருந்து வந்தது, எதை வச்சு இதை பிரிண்ட் பண்ணுறாங்க, எந்த வேல்யூவை அரைவ் பண்ணி இந்த ரூபாயை பிரிண்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறதெல்லாம் பார்த்திங்கன்னா எகெயின் இன்ஃப்ளேஷன் அந்த மாதிரி நிறைய கொஸ்டின்ஸ் வரும். நிறையா வந்து ஆன்சர் இருக்குது. அதுக்கு பின்னாடி பெரிய எக்கனாமிக்கல் சிஸ்டமே இருக்குது. ஈஸியாக ஒரு விஷயம் சொல்ல முடியாது. ஸோ அதனால் இந்த மாதிரி விஷயத்தில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கும்போது இதுக்குண்டான கண்டிஷன்ஸ் எல்லாம் படிச்சுட்டு, இதுக்குண்டான சேஃப்டியை பார்த்துட்டு, அவசரமாக இதை போய் சேஸ் பண்ணி வாங்கி விற்கிறதுங்கிறது வந்து அவாய்ட் பண்ணிவிடுங்க. கொஞ்சம் இன்னும் எப்படி இருந்தாலும் வந்துங்க, இன்னொரு விஷயம் என்னென்னா, எதுவுமே வந்து நேத்திக்கு பண்ணியிருந்தால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறத நினச்சிக்கிறத விட்டுறது நல்லது. அப்படின்னா என்னென்னா, போன வருஷம் ஒரு கம்பெனியோட ஷேர், ஒரு பெட்ரோலியம் கம்பெனியோட ஷேர் வந்து 150 ரூபா இருக்குது, இன்றைக்கி 1000 ரூபா இருக்குது, ஒரே வருஷத்தில் 1000% ஏறி இருக்குது அப்படின்னாலுமே நம்மளால் திரும்ப போய் வாங்க முடியாது. அதை போன வருஷத்துக்கும் போக முடியாது, அதை பற்றி பேசுகிறதும் வேஸ்ட்டு. அதே வந்து 135 ரூபாய்க்கோ இல்லை 150 ரூபாய்க்கோ வாங்கினது இன்றைக்கி 5 ரூபா ஆயிருக்கலாம். இன்றைக்கி வந்து பாசிட்டிவாக இருக்கிறதுனால அதை பாசிட்டிவாக பேசிகிட்டு இருக்கணும். நெகட்டிவாக இருக்கும்போது அதை பற்றி பேசவே மாட்டாங்க. ஸோ அதனால் வந்து டைமிங் வந்து நம்ம போன வருஷம் பண்ணிக்கலாம், இனிமேல் இதை பண்ணவே கூடாது, இதுக்கப்புறம் மார்க்கெட்டே இப்போ கிடையாது, இன்னையோட முடிஞ்சு போச்சு அப்படிலாம் எதுவுமே கிடையாது. எவ்ரிடே இஸ் பெட்டர் தான், நேற்றையோட இன்றைக்கி பெட்டர் தான். நம்ம பண்ணுறது எதுவாக இருந்தாலும் ஆவரேஜ் பண்ணினோன்னா இந்த மாதிரி விஷயங்கள்லேருந்து வரக்கூடிய ப்ராப்ளத்துலேருந்து வெளியில் வந்துக்கலாம். ஸோ இதை பற்றி இன்னும் கொஞ்சம் விவரங்களை மேலும் வாங்கலை பார்க்கலாம். நன்றி, வணக்கம். நாம் கற்றுக்கொண்ட பல தகவல்களை மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ளும் பொழுதுதான் அவை மற்றவர்களுக்கு பயனுள்ளதாக இருப்பதோடு நம்முடைய வாழ்க்கைக்கும் பயனுள்ளதாக அமைகிறது. அந்த வகையில் டாக்டர் கார்த்திகேயன் அவர்கள் இன்றைக்கு நமக்காக என்ன பயனுள்ள தகவல்களை கொண்டு வந்திருக்கிறார் என்பதை கவனிக்கலாம். நிகழ்ச்சியில் நிறைவு பகுதியாக வரவிருப்பது கற்றலும் கற்பித்தலும். நண்பர்களே, அதாவது எல்லாருக்கும் என்ன ஆசைனா, தான் காலம் பூராவும் நிலைத்து நிற்க வேண்டும், தன்னுடைய பேர் காலம் பூராவும் இருக்கணும் அப்படின்றது ஒரு ஆசை. தோன்று புகழோடு தோன்றுக அப்படிங்கிறார் வள்ளுவர் கூட. இதை இன்னும் எளிமைப்படுத்தி சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன், நம்மளை பற்றி அடுத்த தலைமுறையினர் எப்படி நினைக்க போகிறாங்க, அல்லது எப்படி நினச்சா நல்லாயிருக்கும், அல்லது எப்படி நினைக்கணும்னு நம்ம எதிர்பார்க்குறோம் இல்லையா? நம்மளை பற்றி எல்லோரும் இப்படி பேசணும்ப்பா அப்படின்னு நம்ம நினைக்கிறோம்ல, அதை உருவாக்குவதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும், அதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம கற்றலும் கற்பித்தலும் பகுதியில் விரிவாக பார்க்க போகிறோம். இப்போ இந்த கேள்விக்கு முன்னாடி இன்னொரு கேள்வியை நீங்கள் கொஞ்சம் உள்வாங்கிக்கோங்க. நீங்கள் உங்களுடைய முந்தைய தலைமுறையை பற்றி என்ன மதிப்பீடு வச்சுருக்கீங்க? அதாவது உங்களை பற்றி உங்களுடைய அடுத்த தலைமுறை என்ன நினைக்கணும் அப்படின்றத முடிவு பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் உங்கள் முந்தைய தலைமுறை, உங்கள் அப்பா, தாத்தா, பாட்டனார், இவங்களை பற்றிலாம் நீங்கள் என்ன நினச்சிட்ருக்கீங்க? ஒரு மதிப்பீடு ஒன்று வச்சுருப்பீங்கள. அவர் ரொம்ப கஷ்டப்பட்டு முன்னுக்கு வந்தவருங்க, அவரால் தாங்க அந்த குடும்பமே முன்னுக்கு வந்துச்சுங்க, அவர் சமூகத்தில் பெரிய ஆளுங்க, அவர் வந்து நின்னார்னா ஊரே கூடி அவர் சொல்கிற பேச்சை கேட்குங்க. இந்த மாதிரி ஒரு மதிப்பீடு வச்சுருப்பீங்க உங்கள் அப்பாவை பற்றியோ உங்கள் தாத்தாவை பற்றியோ. இப்போ இந்த மதிப்பீடு எப்படி உருவாகுது? அவரை பற்றி நிறைய பேர் சொன்னதை நீங்கள் கேட்க அதன் மூலம் உருவாகுது. இப்போ இந்த மதிப்பீடை 4 வகைகளை பிரிச்சுக்கலாம். அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கையில், அதாவது பர்சனல் லைஃப், அதில் அவர் சாதித்தது என்ன, அது உங்கள் அப்பாவாக இருக்கலாம், தாத்தாவாக இருக்கலாம். அவர் தனிப்பட்ட வாழ்க்கையில் சாதித்தது என்ன. 2வது, ஒரு குடும்ப வாழ்க்கைக்கு ஆற்றிய பணிகள் என்ன, ஃபேமிலி லைஃப். 3வது, அவர் தொழில் சார்ந்த வாழ்க்கைக்கு, அதாவது வந்து கரியர்னு சொல்கிறோம், ப்ரொஃபஷன், பிஸ்னஸ், அதாவது
தொழில் சார்ந்த வாழ்க்கையில் அவர் ஆற்றிய பங்களிப்பு என்ன? 4வது பொது வாழ்க்கையில் அவர் ஆற்றிய சேவை என்ன? பப்ளிக் லைஃப், அதாவது பர்சனல் லைஃப், ஃபேமிலி லைஃப், கரியர் லைஃப், பப்ளிக் லைஃப். இந்த 4 பகுதிகளாக உங்களுடைய முன்னோர்களில் யாராவது ஒருத்தர் எடுத்துக்கங்க. உதாரணத்துக்கு பிரித்து பாருங்கள். இந்த 4 பகுதிகளில் அவர் என்னென்னலாம் பண்ணியிருக்காங்கன்னு எழுதி பார்த்தீங்கன்னா தெரியும். அவர் ஆற்றிய பணிகள் என்ன, அவருடைய புகழ் என்னன்னு தெரியும். இப்போ நீண்ட காலம் கழித்து நீங்கள் யோசனை பண்ணி அவரை பற்றி எழுதுகிற போது, ஒரு மதிப்பீடை முன்வைக்கிற போது, இதில் சில விஷயங்களை நீங்கள் மறந்துருக்கலாம், சில விஷயங்கள் உண்மைக்கு சற்று மாறாக கூட இருக்கலாம், சில விஷயங்கள் உங்கள் நினைவுக்கு வராமலே போயிருக்கலாம் இல்லையா? ஆக இப்படித்தான் நம்மை பற்றியும் நம்முடைய அடுத்த தலைமுறை மதிப்பிடுகிற போது நிறைய விஷயங்கள் மறந்து போயிருக்கலாம், தவறாக இருக்கலாம், உண்மை தெரியாமல் கூட இருந்திருக்கலாம், உண்மைக்கு மிக அருகில் கூட இருக்கலாம். ஆக இது ஏன் அவங்க மதிப்பீடு பண்ணணும்? நம்மளே மதிப்பீடு பண்ணி வச்சிட்டா என்ன? இப்போ இதுதான் பாயிண்ட். இப்போ உங்களை பற்றி நீங்களே பதிவு செய்வது தான் உங்களை பற்றி எதிர்காலத்தினர் சரியாக புரிந்து கொள்வதற்கான வழி. எப்படி பதிவு செய்கிறது? நீங்கள் பதிவு செய்கிற போது இந்த 4 தலைப்புகளில் நம்ம சொல்கிற மாதிரி ஒரு பேப்பர் பேனா எடுத்துக்கங்க. உங்கள் பர்சனல் லைஃப், உங்கள் ஃபேமிலி லைஃப், உங்கள் கரியர் லைஃப், உங்கள் பப்ளிக் லைஃப் 4ஆக பிரிச்சுக்கோங்க. ஒவ்வொன்றிலையும் 3 உட்பகுதிகள், அதாவது கடந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம். இதுவரை கடந்த காலங்களில் நீங்கள் என்னென்னலாம் பண்ணியிருக்கீங்க? உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில், குடும்ப வாழ்க்கையில், தொழில் வாழ்க்கையில், பொது வாழ்க்கையில் என்னென்னலாம் பண்ணியிருக்கீங்க? ஏதோ சாதிச்சிருப்பீங்க இல்லையா? கஷ்டப்பட்டு படிச்சிருப்பீங்க, முன்னுக்கு வந்திருப்பீங்க, சொந்த காலில் நின்றுருப்பீங்க, குடும்பத்துக்கு நிறைய உதவி இருப்பீங்க, தங்கச்சிங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுருப்பீங்க, குடும்ப கடனை அடைச்சிருப்பீங்க, புதிய புதிய உத்திகளை கட்டிருப்பீங்க, தொழிலில் மேலே வந்திருப்பீங்க, எதுவோ சாதிச்சிருப்பீங்க. நிறைய விஷயங்கள் உங்களுடைய அடுத்த தலைமுறைக்கு பிள்ளைங்களுக்கெல்லாம் தெரிஞ்சிருக்கக்கூட வாய்ப்பு இல்லாமல் இருந்திருக்கலாம். ஆக அதெல்லாம் பட்டியல் போடுங்க. பிஸ்னஸில் நீங்கள் என்ன சாதிச்சிங்க, பொது வாழ்க்கையில் நீங்கள் எவ்வளோ தியாகம் பண்ணியிருக்கீங்க, எத்தனை பேருக்கு உதவியிருக்கீங்க, எல்லாத்தையும் பட்டியல் போடுங்க. நடந்து முடிந்தவை எப்பயும் உண்மையாக தான் இருக்கணும், கடந்த காலம் உண்மையாக தான் இருக்கும். நிகழ்காலத்தில் இப்போ என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்றதை எழுதுங்க. எதிர்காலத்தில் என்ன பண்ண போகிறீங்க, அது நமக்கு எந்த அளவுக்கு நடக்கும்னு தெரியாது, ஆனாலும் நம்முடைய இலக்குன்னு ஒன்று இருக்குல்ல, அந்த இலக்கையும் பதிவு செய்யுங்க. இப்போ உங்களை பற்றிய ஒரு வரைபடம் ரெடி, சரிங்களா? இதை ஒவ்வொரு 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை நீங்கள் திருப்பி பாருங்கள். நம்ம நிகழ்காலத்தையும் எதிர்காலத்தையும் சரியாக எழுதியிருக்கோமா, அதை கொஞ்சம் மாற்றி சில விஷயங்களை கடந்த காலங்களை தூக்கி போட்டு நிகழ்காலங்களை மாற்றி எதிர்காலத்தை உங்களுடைய கோல் மாறி இருக்கா, உயர்ந்திருக்கா, குறைஞ்சிருக்கா, எப்படி இருக்குது, இலக்கு எப்படி இருக்குது, அதையும் நீங்கள் மாற்றி எழுதி இதை அப்படி பத்திரமா வச்சுட்டே வாங்க. இதுதான் உங்களுக்கான வரைபடம். ஒரு கட்டடம் கட்டுறதுக்கு எப்படி வரைபடம் முக்கியமோ, நீங்கள் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு பயணிக்கிறதுக்கு எப்படி ஒரு ரோட் மேப் முக்கியமோ, அது மாதிரி உங்களுடைய வாழ்க்கையும் நீங்கள் கடந்து வந்த காலம், நீங்கள் கடந்து கொண்டிருக்கிற காலம், நீங்கள் கடக்க போகிற காலம்னு 3ஆக பிரித்து அந்த வரைபடத்தை முக்கியமாக வச்சுட்டு நீங்கள் வாழ்க்கையை வாழ்ந்துட்டே வரலாம். இது எப்படி அடுத்த தலைமுறைக்கு போய் சேரும் நீங்கள் கேட்கக்கூடும். ஒரு 70 வயசில் நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஒரு 70வது பிறந்த நாளை கொண்டாடுங்க. உங்கள் அடுத்த தலைமுறை, அப்போ உங்களுக்கு அடுத்த தலைமுறைக்கு அடுத்த தலைமுறை பேரன் பேர்த்திலாம் கூட வந்திருப்பாங்க, உங்களுக்கு எல்லாரையும் கூப்பிடுங்க, ஒரு நிகழ்ச்சி வச்சுட்டு இதை அப்படி ஒரு உரையாக சொல்லுங்கள். நான் இவ்வளோ கஷ்டப்பட்டு வந்தேன், என்னென்னலாம் சாதித்தேன், இந்த 4 துறைகளில் என்னென்னலாம் சாதனை பண்ணேன், எப்படிலாம் கற்றுக்கிட்டேன் அப்படின்ட்டு. அது போக நீங்கள் கற்றுக்கொண்ட படிப்பினைகள், இந்த 70 ஆண்டுகளில் நீங்கள் கற்றுக்கொண்ட படிப்பினைகள், உங்களுடைய நம்பிக்கைகள், உங்கள் ஸ்கூல் ஆஃப் தாட்னு சொல்கிறோம்ல, ஸ்கூல் ஆஃப் தாட், உங்களுடைய பிலீஃப் சிஸ்டம், உங்களுடைய வேல்யூ சிஸ்டம், எல்லாத்தையும் பதிவு பண்ணுங்கள். பதிவு பண்ணி அடுத்த தலைமுறை கொடுக்குறப்ப அடுத்த தலைமுறை ரொம்ப கஷ்டப்பட்டு திரும்ப அதை கற்றுக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதை அப்படியே உங்கள் 70 ஆண்டு அப்படியே அந்த வரலாற்றை, அந்த படிப்பினையை எடுத்துக்கிட்டு அவங்க முன்னோக்கி போகலாம் இல்லையா? அதாவது நம்ம நடந்து போகிறோம், நம்ம பிள்ளைங்களை தோளில் தூக்கி வச்சு நம்ம பார்த்த உலகத்தை பார்க்க வைக்கிறோம். நம்ம நின்றுட்டுருக்கோம், இல்லை நடந்து போயிட்டுருக்கோம். இப்போ நம்ம பிள்ளைங்களை, நம்ம பேரன் பேத்திகளை நம்ம தோள் மேலே தூக்கி வைக்கிறப்போ அந்த 70 ஆண்டு எக்ஸ்பீரியன்ஸே அவங்கள கொடுத்துரும். அவன் 71வது ஆண்டுலேருந்து பயணித்தா போதும் இல்லையா? அந்த அனுபவம் தான் இது. இந்த ஊரில் திருவிழாக்களில் பார்த்திங்கன்னா, அந்த அழகர் கோயிலில் ஆற்றுல கள்ளழகர் இறங்குறப்ப, இந்த வைகை ஆற்றுலலாம் நின்றுருக்கோம்னு வச்சுங்களேன். அழகர் கோயிலேருந்து கள்ளழகர் வருவார். வைகை ஆற்றுல இறங்குறப்ப பார்த்திங்கன்னா நிறைய அப்பாக்கள் தங்களுடைய பிள்ளைகளை தோள் மேலே ஏற்றி வச்சு சாமியை பாரு அப்படின்பாங்க. அதாவது நான் இவ்வளோ தூரம் கடந்து வந்துட்டேன், நீ மேலேருந்து பாரு அப்படின்றதான் அதனுடைய நோக்கம் தான் இது. உங்களுடைய வரலாற்றை அழகாக பதிவு செஞ்சிட்டிங்கன்னா உங்கள் பிள்ளைங்க அதிலிருந்து படிப்பினைகளை எடுத்துக்கிட்டு, உங்களுடைய பதிவுகளை எடுத்துக்கிட்டு அவங்க இன்னும் மேலே பயணிக்க முடியும். ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறீங்களேன். அதாவது என்னை பார்க்க ஒருத்தர் ஃபோன் பண்ணார். ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி, ஒரு ஏப்ரல் மாதம். எனக்கு ரொம்ப நெருங்கிய குடும்ப நண்பர்.
ஃபோன் பண்ணி என் பையன் +2 முடிச்சிருக்கான், அவனை நான் வீட்டுக்கு வர சொல்கிறேன், அவனுடைய கரியர் எப்படி பண்ணணும், அவன் என்ன படிக்கணும், அடுத்து என்ன படிக்கணும், அவனுடைய இலக்கு எப்படி நிர்ணயிக்கணும் கொஞ்சம் சொல்லிக் கொடுங்கன்னு சொன்னார். நானும் சரி, ரொம்ப வேண்டிய குடும்ப நண்பராச்சே சரின்னு சொல்லி அந்த பையன் வந்தோன்னே 1 மணி நேரம் அந்த பையனோட உட்காந்து அந்த பையனுக்கு என்ன பிடிக்கும், அவன் என்ன ஆகணும் அப்படின்லாம் சொல்லி அழகாக போட்டு ஒரு திட்டமிட்டு அனுப்பிச்சி விட்டேன். ஜூலை மாதம் திரும்ப ஒரு சொன்னார், சார் நான் நேராக பார்க்க வரணுன்னார். வாங்கண்ணே. அவர் நேராக வீட்டுக்கு வந்து நன்றி சொல்லிவிட்டு, நீங்கள் கொடுத்த வழிகாட்டுதல் ரொம்ப நல்லா இருந்தது, அவன் ஏப்ரல் மாதம் ரொம்ப குழம்பி இருந்தான், உங்களை மாதிரி ஒரு 3 பேர்ட்ட அனுப்பிச்சு அவனை சிந்திக்க வச்சு அவனுக்கே இப்போ ஒரு நல்ல கோர்ஸில் வாங்கி இடம் வாங்கி கொடுத்துட்டேன். ஆக இனிமேல் அவன் பார்த்துக்குவான் சார், நீங்கள் வந்து இவ்வளோ உதவி பண்ணிங்க, ரொம்ப நன்றினார். நான் சொன்னேன், இது ஃபோன்லேயே கூட சொல்லியிருக்கலாமேங்க, இது ஏன் இவ்வளோ தூரம் வந்து சொல்கிறீங்கன்னு கேட்டேன். இப்போ அவர் சொன்னார், இல்லை எங்கள் அப்பா அதை சொல்லி கொடுத்துருக்காரு சார், ஒரு உதவியை ஃபோனில் கேட்டு கூட வாங்கிக்கலாம், தப்பு இல்லை. ஆனால் அந்த உதவி செய்தவருக்கு நன்றி சொல்கிற போது நம்ம நேராக போய் நன்றி சொல்கிறது தான் முறை, அதை ஃபோனில் சொல்லக்கூடாது. நேராக போய் நன்றி சொல்கிறது தான் நமக்கு அவங்க உதவுனதுக்கு நம்ம காட்டுற நன்றி. அதனால் எப்பயுமே நன்றி சொல்கிறப்ப நேரில் போய் நன்றி சொல்லணும் அப்படின்னு சொல்லி எங்கள் அப்பா சொல்லி கொடுத்துருக்காரு. அதை நான் அப்படியே பின்பற்றிட்டு வரேன்னாரு. பாருங்களேன், அவங்க அப்பா இந்த பாடத்தை எவ்வளோ கஷ்டப்பட்டு கற்றுக்கிட்டு இருப்பான்னு தெரியாது, அது அழகாக பையனுக்கு சொல்லி கொடுத்துருக்காரு. அந்த பையன் அவரோட பையனோட எங்கள் வீட்டுக்கு வந்தார். ஆக அவரும் அதை பார்த்துக்கிட்டு இருக்காரு. ஆக 3 தலைமுறையாக ஒரு படிப்பினை, ஒரு அனுபவம் பரவுது பாருங்களேன். அவர் 2 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஏப்ரல் மாதத்தில் 2 வருஷத்துக்கு முன்னாடி சொல்லியிருக்காரு. அது எனக்கு இன்னும் பசுமையாக ஞாபகம் இருக்குன்னா அதுக்கு தான் காரணம். இப்படி தான் நீங்கள் கஷ்டப்பட்டு நிறைய படிப்பினைகள், நிறைய கொள்கைகள், நிறைய ஒரு வேல்யூ சிஸ்டம் உருவாக்கியிருப்பீங்க. அதையும் அடுத்த தலைமுறை கொண்டு செல்கிற போது அந்த அடுத்த தலைமுறை ரொம்ப நன்றியோடு அதை எடுத்துகிட்டு சொல்லும். ஆக உங்களை பற்றிய மதிப்பீடுகள் எப்படி என்றாலும் ஏதோ ஒரு வழியில் உங்களை பற்றிய அடுத்த தலைமுறை உங்களுக்கு ஒரு மதிப்பீடை உருவாக்க போகுது. அதை அவங்களே உருவாக்குறதோட அதில் சில தவறுகள் இருக்கலாம், அதில் உண்மைகள் தெரியாமல் போகலாம், உண்மைக்கு மிக அருகிலான சில விஷயங்களை கூட சொல்லலாம். ஆனால் உண்மையை சொல்லுவாங்கன்னு நம்ம எதிர்பார்க்க முடியாது, இருந்தாலும் இருக்கலாம். அப்படிலாம் நம்ம ஊகத்தை விட்டுவிட்டு நம்முடைய வாழ்க்கையை ஒரு ஆட்டோபயோகிராஃபி மாதிரி ரொம்ப அழகாக எழுதி வச்சிட்டோம்னா அடுத்த தலைமுறைக்கு ரொம்ப பயனுடையதாக இருக்கும். இந்த மாதிரி எழுதி வைக்காததுனால தான் நம்ம ஒவ்வொரு உதாரணத்துக்கும் நம்ம வந்து வெளிநாட்டு கேஸ் ஸ்டடீஸை, மேல்நாட்டு கேஸ் ஸ்டடீஸ் எடுத்து சொல்ல வேண்டியிருக்கு. நம்ம ஊர்களில் என் கருப்பையாவும் சுப்பையாவும் இதே விஷயத்தை சொல்லியிருக்க மாட்டாங்களா, செஞ்சுருக்க மாட்டாங்களா, நல்ல கருத்துக்களே அவங்க சொல்ல முடியாதானா, சொல்லியிருக்கலாம். ஆனால் அதை பற்றிய பதிவுகள் நம்மகிட்ட இல்லை. அதனால் இனிமேல் நாமும் நம்முடைய வாழ்க்கையில் கற்றுக்கொண்ட விஷயங்களை ஒரு பதிவாக எடுத்து வச்சிட்டோம்னா நம்முடைய அடுத்த தலைமுறைக்கு இந்த விஷயங்கள் அவர்களுடைய வளர்ச்சிக்கு ரொம்ப ரொம்ப பயனுடையதாக இருக்கும். நம்முடைய மதிப்பீடுகளை அவர்கள் செய்வதை விட நம்முடைய வாழ்க்கையை அழகாக நாம் பதிவு செய்து விடலாமே.